What's up, people? It's been a long time since I spoke to you about Bigg Boss. With season 9, things aren't that good. Let's take a look as to what it is that is really hurting me so bad. What's up, people? It's been a long time since I spoke about Bigg Boss. இது சீசன் 9 அண்ட் நான் எஸ்பெஷலி இது பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா இந்த வாட்டி எதுவுமே சரியில்லை. அது கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை. வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் ஒன் திங், தட் இஸ் த ரெட் கார்டு. ஸோ ரெட் கார்டு வந்து கொடுத்தாச்சு, தட் டூ டபுள் ரெட் கார்டு. அதில் முக்கியமான ஒரு 2 பிளேயர்ஸ் வெளியில் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து யாருக்குமே இங்கே வந்து மெயினாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வரல. எனக்கு வந்து விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரியோ இல்லை கமல்ஹாசன் சொல்கிற மாதிரியோ வந்துட்டு எல்லாருமே ஒன்று தான், அந்த கதை கிடையாது. உண்மையாக யார் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ்க்காகையும் அவங்க வந்து பர்பஸ் சர்வ் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் உண்மையாக உழைச்சிருக்காங்க, யார்கிட்ட உண்மையாகவே டேலண்ட் இருக்குது, யாருக்கு அந்த தகுதி இருக்குது, ரைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதி, வீட்டில் இருக்கிறதுக்கான தகுதி, இந்த ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறதுக்கான தகுதி, இது அனைத்து தகுதியும் யாருக்கு இருக்குன்றதை நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் சில விஷயங்கள் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதை நிறைய பேசிட்டாங்க நிறைய பேர். ஆனால் நான் எப்போவோ வந்து நான் சென்ஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து, ஒரு பர்சன் நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது ஆப்வியஸாக தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாண்ட்ரா தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ திஸ் லேடி கேம் இன் அண்ட் ஏன்னோ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நானே ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன். லைக் பிரஜன் வந்து வெளியில் போகிறப்போ அந்த காரில் வெளியில் கூட்டிகிட்டு திரும்ப உள்ளே வந்தாங்க இல்லையா, எவிக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போவே வந்து நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ஏதோ சம் சார்ட் ஆஃப் எ பிளான் மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி வந்து அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கிறனால ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படின்னு. ஸோ அவங்க அழுத்தது ஆர்ப்பாட்டம் போட்டதெல்லாம் பார்க்குறப்போ வந்து உண்மையாக தான் இருந்தது அப்போது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸாக யார்கிட்டயா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிரிகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தார். இன்னொன்று வந்து அவர் தனி கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதை அங்கே பார்க்குறப்போ வந்து டோட்டலாக உடஞ்சி போன மாதிரி, அவங்க அழுதது எல்லாமே நம்புற மாதிரி தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் அப்போவே வந்துட்டு நடிப்பு அரக்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அவரை சும்மா விடலாம், வாட்டர்மெலன் ஸ்டார் எதுக்கு பேர் நோண்டுறாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் பேசணும்னு நினச்சது. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ போடணும், சரி நம்ம எதுக்கு இதை பற்றியெல்லாம் பேசுறதுன்ற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு மனுஷனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க லைவ் டெலிவிஷனில், இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி. அதுக்கு விஜய் டிவியும் உடந்த அதுக்கு. ஸோ இது எப்படி பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எப்படி அலோவ் பண்ணுறாங்க, இது வரைக்கும் யாரும் ஏன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல இந்த டிவிக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சீசன் கவர் பண்ணல. பட் த திங் இஸ் த பீப்புள் அவங்க வந்துட்டு they need to know that everything is being televised. எல்லாமே வந்து லைவாக பார்க்குறாங்க. அது பசங்க பார்க்குறாங்க, முதியோர் பார்க்குறாங்க, அது கிடையாது விஷயம். பீப்புள் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறப்போ அவங்க மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டிவி சீரியலோ ஒரு ஆடோ பார்த்து நீங்கள் அஃபெக்ட் ஆகிறீங்களோ அதே அந்த அளவுக்கு தான் பிக் பாஸ், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் அதிகமாகவே உங்களை அஃபெக்ட் பண்ணும். நம்ம சைக்காலஜியை மாற்றும். அந்த சொசைட்டியில் நம்ம எப்படி இருக்கோன்றதை வந்துட்டு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே பண்ணுற எல்லா விஷயமும், பேசுகிற எல்லா விஷயமும், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பேசுகிறதோ இல்லைன்னா அந்த பொய்யா நடிக்கிறதோ, இந்த பாசம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து அதை நெகட்டிவாக பயன்படுத்துறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அது கிளியராக அங்கே பார்க்க முடியும். சில பேர் வந்து நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. த திங் இஸ், நீங்கள் எதை பார்த்தாலும் எதை பார்க்காட்டியும் அங்கே ரியலாக நடக்கிறது தான் அங்கே சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கும் எனக்கும் வந்து அங்கே போய் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறதான சான்ஸ் கிடைக்காது. அதனால் நம்மள மாதிரி ஓரளவு க்ளோஸாக யாராவது இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பர்சனாலிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ஒரு பிக் பாஸை பார்க்குறேன். பட் அது மட்டுமே கிடையாது. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லப்படாத விஷயம்தான் இந்த பிக் பாஸ்ன்ற ப்ரோக்ராமில் நடக்குது. சரி, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். பட் த ஃபேக்ட் இஸ்,
முக்கியமாக பேச வேண்டிய விஷயங்கள் யாருமே பேசல. நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டேன், ஃபேமஸான ரிவ்யூவர்ஸு, இந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு தேர் டாக்கிங் அபவுட் தி யூஷுவல் திங்ஸ். அதாவது சாண்ட்ரா நடிக்கிறாங்க, இல்லைன்னா பிரஜன் பற்றியாக இருக்கட்டும், இல்லை வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பற்றியாக இருக்கட்டும், எல்லார பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கால்வாசி வந்து பிஆர் ஒர்க் தான் நிறைய நடக்குது. ஸோ அந்த பிஆர் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம வந்து ஆளாக முடியாது. நமக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம மனசாட்சி தொட்டு நம்ம பார்க்குறதுல நமக்கு எது வந்து சரின்னு தோணுதோ அந்த பர்சனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் திங்கு. ரெண்டாவது வந்து நம்ம ரொம்ப லைக் பண்ணி ஒருத்தருக்கு ஓட் போட்டிருப்போம். அந்த ஓட் போட்ட மனுஷன் அடுத்த செகண்டே வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அவன் வந்து மாறுறான், நல்லவனாக இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் சொல்லலாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரில் யாருக்குமே தகுதி கிடையாது. இந்த 6 பேரில் எவனுக்குமே வந்து இந்த வீடியோவில் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்க பிடிக்காது அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. நான் மற்றவங்க மாதிரி ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ட்விஸ்ட் இருக்குது, இதெல்லாம் நான் சொல்கிற ஆள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்துக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்ப மனசு உறுத்தி இருந்தால் மட்டும்தான் அது வீடியோ போடுவேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தர் பற்றியும் நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். பட் இப்போ இருக்கிற அந்த 6 people அவங்க பற்றி தான் இப்போ நம்ம பேச முடியும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இனிமேல் வந்து அடுத்து என்ன கப்பு கொடுக்க தான் போகிறாங்க, பெட்டி நேரத்துக்கு யாரோ தூக்கி இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம போயிடலாம். ஸ்டார்டிங் வித் வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி பேசணும் அப்படின்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஸோ வெளியிலேருந்து நம்ம பார்க்குறப்போ எவனோ வந்து வீடியோ எடுக்கிறான். அதான் சொல்லுவாங்க சில பேருக்கு வந்துட்டு அதான் 2க்கு போயிட்டு கழுவு கூட தெரியாது, அந்த மாதிரி ஆள்லாம் வந்து வீடியோ போட்டு பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி சொல்கிறது வந்து உண்மைதான். அந்த மாதிரி நிறைய பைத்தியங்க, நிறைய லூஸுங்க வந்துட்டு இப்போது ஃபேமஸ் ஆகிட்டே வருது. அரோரா கூட நான் சொல்லுவேன், அரோரா கூட என்ன பண்ணுச்சுன்னு அது ஃபேமஸ் ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதே ஒரு ஆம்பளை அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தா பார்க்குறது நல்லா இருக்குமா? அது இமீடியட்டாக அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லேடின்றனால அதுவுமே இருக்குது. அந்த ஃபெமினிசம் வந்து ஃபேக் ஃபெமினிசமில் ஃபஸ்ட்டு விஜய் டிவி. ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் உள்ளே கூப்பிட்டு வராங்க. இந்த தெருவில் ஓடுறது இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிற சில ஜென்மங்களை மட்டும்தான் அவன் தேடி அலசி பார்த்து எடுக்கிறான் உள்ள. என்ன நம்ம தாலியாக இருக்கிறதுக்கு. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி நான் பேசுகிறேன். நான் வந்து அவருக்கு சப்போர்ட்டும் கிடையாது, எனக்கு ஹேட்டும் ஒன்றும் கிடையாது. அவரோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப அப்படி சிரிக்கிற அளவுக்கும் இல்லை, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் இல்லை. அவருக்கு சீரியஸாக நடிப்பு வரலன்னு தான் சொல்லணும். அவர் வேணும்னு பண்ணுறாருன்னு கிடையாது. அவர் ஏதோ நேச்சுரலாக ஏதோ ஒரு விஷயம் வாட்டர்மெலன் எடுத்து அவர் கடித்து சாப்பிட்டப்போ அது யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவர் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. நான் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நான் அவரை வந்து மதிக்கிறேன். அதாவது மாற்றி எங்கேயும் பேசாமல் நேர்மையாக நியாயமாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கட்டும். அண்ட் அவர் வந்துட்டு இன்டர்வியூஸில் ஏஞ்சி போயிடுறாரு, இந்த கதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வாட்டர்மெலன் ஸ்டாருக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். அவருடைய அந்த நல்ல குணங்களை, அவரோட நல்ல பக்கத்தை, அவரோட நல்ல முகத்தை, நல்ல எண்ணத்தை வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸில் தவற விட்டுருக்காங்க. யார்? இந்த மீடியா, இந்த ஃபேக் மீடியா, இந்த அசிங்க பிடிச்ச மீடியா என்ன பண்ணியிருக்குன்னா வீடியோ இன்டர்வியூன்னு அவரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அவருடைய நெகட்டிவ் சைடை மட்டுமே வெளியில் இழுத்து அவரை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அவரை டென்ஷன் ஆக்கி, இதை பாருங்களா ஏஞ்சி போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நடந்துக்கிட்டு அந்த ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான், பேர் தெரில, அவனுக்கு தான் வேலை. எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டியது, பெரிய மாதிரி பண்ண வேண்டியது. என்ன கேள்வி கேட்டு இவர் அப்படியே ஸ்டைலாக உட்காந்தா போதுமா? என்ன கேள்வி கேட்கணும், அந்த பர்சனுடைய நல்ல சைடை வெளியில் கொண்டு வரணும். எல்லாருமே வந்துட்டு கரண்ட் டாப்பர் ஆக முடியாது. என்ன எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிற எல்லா ஆளுகளாம் சொல்கிறேன் நான். யாரோ ஒருத்தர் மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணுறீங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. சரியா? நீங்கள் பண்ணுற அந்த சோ கால்டு எக்ஸ்போசிங் ஆஃப் எ பர்சன் வந்து உங்களுடைய அசிங்கத்தை தான் காட்டுது, உங்கள் சேனலோட அசிங்கத்தை, உங்கள் முகத்தை திரையை தான் கிழிக்குது. சரியா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் டிசர்விங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன் பிக் பாஸ் 9ல். அது ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆல்தோ பார்வதி வந்து எவ்வளோதான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், அவர் கூட இருந்தாலும், இன்ஃபேக்ட் பார்வதியே அவரை வச்சு தான் ட்ராவல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ். சரியா? ஏன்னா அவங்களோட யாருமே சேரலை. பீப்புள் நியூ ஹவ் பார்வதி வாஸ். நான் அவங்கள வந்து கெட்டவங்க, அது கெட்ட பொண்ணு அப்படின்லாம் சொல்ல வரல. வாட் எவர் ஷீ டிட் இன் த ஹவுஸ் இஸ் அப் டு ஹர். ஷீ இஸ் அன் அடல்ட். தட் இஸ் வை விஜய் சேதுபதியே வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகலை எந்த ஒரு விஷயத்துலையும். ஸோ லெட் இட் கோ.
பட் இப்போ பண்ண விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், ஏன் ரஜினிகாந்தே வந்தால் கூட ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப 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 தப்பு. அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம், ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம், வாட் எவர் பண்ணியிருக்கலாம். அவங்கள வந்துட்டு அசிங்கப்படுத்தி லேபிள் குத்தி லாஸ்ட் டைம் பிரதீப்புக்கு பண்ண மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. அது 2 பேருக்கு பண்ணியிருக்காங்க. 2 பேரோட லைஃப்பும் சரி. பார்வதி கூட விடுங்க, கமருதீன் பாவம். சி தட் கை, அவன் வந்து நேச்சுரலாக தான் இருக்கான். அவன் எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்கான். எனக்கு கமருதீன் சுத்தமாக பிடிக்காது. சரியா? ஏன் பிடிக்காதுன்னா, அவனும் இந்த இவன் கானா அமீன் அது ஒரு கேவலமான ஒரு ஜன்மம். அந்த அவனை என்ன திட்டுறதுன்னு திட்டுறதுக்கு வார்த்தையே என்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சாக்கடையில் கிடக்கிற ஒரு கிருமி அவன் முகத்தை கூட பார்க்க முடியல. சரியா? அவன் முகத்தை கூட பார்க்க முடியல என்னால். அவ்வளோ வெறுப்பாக இருக்கு. அவன் மூஞ்சியும் அவனும் அவன் பேச்சும் அவன் நடையும் வெறுப்பாக இருக்குங்க. இவனெல்லாம் வந்துட்டு இப்போ ப்ரைம் டைமில் காட்டுறாங்க. அவன் பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லையா? அவனுக்கு ஃபுல்லாக ஓட்டை போட்டுட்ருக்கீங்க. யாருக்கு ஓட்டை போடணும்? திவ்யாவுக்கு ஓட்டை போட்டு வச்சுருக்கீங்க. என்ன பண்ணிச்சு திவ்யா சொல்லுங்கள்? திவ்யா வந்து வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து என்ன பண்ணிச்சு? ஃபுல்லாக சாண்ட்ரா முந்தானி பிடிச்சி சுற்றிட்டு இருந்தது. சரியா? அப்புறம் பிரஜன் சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாத்துக்கும் சண்டை போட வேண்டியது. அதான் கரெக்டாக சொன்னான் அவன். மூக்கு தூக்கிட்டு வந்து சண்டை போடுறது, நீ என்ன அப்படின்னு பேசுறது. என்ன இது? அப்படி பேசுனா நீ பெரிய இதுவா? நீ என்ன அர்ச்சனாவா? உனக்கு அவளுக்கு வந்து கம்பேரே பண்ண முடியாது. அர்ச்சனா வேற லெவல். என்ன அசீம், அர்ச்சனா, ஆரி, அவங்களால நீ தொடவே முடியாது. சரியா? எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இருக்கிற யாருமே வந்து இன்க்ளூடிங் வாட்டர்மெலன் ஸ்டார், யூ கேன் நெவர் கெட் க்ளோஸ் டு தோஸ் பீப்புள். அசீம் கூட நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தது. பட் நான் அசீமுக்கு ஓட் போட்டிருக்கேன். அசீம் ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல. பட் த மோர் ஐ சா ஹூ ஹி வாஸ், ஸோ அவர் நேச்சுரலாக இருந்தார். ஸோ அந்த உண்மையான ஒரு நேச்சருக்காக, அந்த நேர்மையான ஒரு பர்சனுக்காக தான். அகெயின் நோபடி இஸ் பர்ஃபெக்ட், பட் திஸ் கை வாஸ் 90 to 95% பர்ஃபெக்ட் in what he said, what he did and how he behaved. என்ன ஒரு 5% கோவம் இருக்குது. நானும் பயங்கர கோவக்காரன் தான். எப்படி ஒரு பொம்பளைக்கு தான் இன்னொரு பொம்பளையை பற்றி தெரியும்னா, அதே மாதிரி ஒரு ஆம்பளைக்கு தான் இன்னொரு ஆம்பளையோட கோவம் பற்றி தெரியும். ஸோ அந்த விதத்தில் அசீம் வந்து நான் ரொம்ப ஒரு பிரதராக தான் நான் பார்த்தேன். சேம் வித் ஆரியோட குவாலிட்டியை வேற லெவல். இஸ் த ஆல் டைம் பெஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஆஃப் ஆல் டைம். எத்தனை பிக் பாஸ் வந்தாலும் அவர் தான் வின்னர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அர்ச்சனா சொல்லவே வேணாம். ஷீ இஸ் லைக் அல்டிமேட். ஷி ப்ரூவ்ட் இட். பீயிங் அ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட், ஷி டிட் இட். ஓகே. ஸோ எத்தனை மிருகங்க வந்தாலும் அவளை ஒன்றும் பண்ண முடியல. தட் இஸ் எ ட்ரூ வின்னர். அதுதான் உண்மையான குவாலிட்டி ஒரு வின்னரோடது. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முக்கால்வாசி குப்பையாக தான் வந்துச்சு. அதில் நிறைய பேர் யாருன்னே தெரியல. யாரையோ கொண்டு வந்துட்டு இவங்கள தான் நீங்கள் பார்த்தாகணுன்ற மாதிரி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதை அவாய்டும் பண்ண முடியல. ஏன்னா ஏதாவது மேபி பீப்புள் மாறலாம், அவங்க பற்றி நல்ல விஷயங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்தவங்க கேமுக்கு எடுக்கிறதுலையே இருக்கானுங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த நம்ம துஷார் வெளில போனது வந்துட்டு பெரிய பிளேயரா அப்படின்னா மேபி இல்லை. பட் அவனை வந்து தனியாக விட்டுருந்தா அவன் நல்லா விளையாடி இருப்பான். அவன் இந்நேரத்துக்கு இருந்திருப்பான், டாப் 5ல் இருந்திருப்பான். அவனை தேவையெல்லாம் வெளியில் அனுப்புறது அரோரா தான். அவனோட சுற்றி இந்த அம்மா பண்ணதெல்லாம் அங்கே பண்ணிட்டாங்க. சரியா? அதுவும் ஒரு ஆள் கிடையாது, 2-3 பேர் தேவைப்படுது. அதில் கமருதீனையும் சேர்த்துக்கிட்டாங்க. கமருதீனை சேர்த்துக்கிட்டு இந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு கேவலமான ஒரு மட்டமான ஒரு ப்ளேம் கேம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷேம் கேம் விளையாடிட்டு ஆகுனா ஒரு மூஞ்சி ஒன்று வச்சுப்பாங்க. இப்படின்னு ஒரு இந்த கேமல் மூஞ்சி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அலற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு வைப்பாங்க. என்ன புரியல அது. நீ அப்படி வச்சா உன்னை பற்றி பேசணுன்னா அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும், அப்படி சொட்டோம். அப்படியே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? அடுத்த நடிகை நீ. சாண்ட்ராவுக்கு தங்கச்சியாக பிறந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது நீ பண்ணுறதெல்லாம். ஸோ உனக்கு நான் ஃபஸ்ட்டு டேலேருந்தே உனக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. ஜீரோ ரெஸ்பெக்ட். உன்னை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால் சாரி, நான் வந்து எனக்கு வந்து 1008 விஷயம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல முடியுமா, ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஒருத்தரை பற்றி பேசணும். எஸ்பெஷலாக பீப்புள் லைக் கனி பற்றிலாம் நான் பேசியே ஆகணும். அஃப்கோர்ஸ் அவங்க வெளியில் போயிட்டாங்க, நல்ல விஷயம். நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ண அவங்க வெளில போனது. ஆனால் அதை பற்றி யாருமே ட்ரோல் போடல, யாருமே அதை பற்றி பேசலை. ஏன் அவங்க என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக? ஏன்பா ஒரு லேடியை வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்க எந்த தப்பு பண்ணாலும் நீங்கள் விட்டுருவீங்களா? ஒரு லேடி வந்து ஒருத்தனை என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் அசிங்கப்படுத்தலாம், அவனை அறையலாம், அடிக்கலாம். அதெல்லாம் அவங்க என்ன வேணால் பேசலாம். இப்போ அது காமருதீன் பேசி வச்சுருக்கு சாண்ட்ரா. அது ஓகேவா உங்களுக்கு? அந்த மாதிரி நான் சீரியஸாக கேட்குறேன், இந்த ஆம்பளைங்களை கேட்குறேன். அந்த மாதிரி பேசுகிறாங்களே பொம்பளைங்க, அது ஓகேவா உங்களுக்கு? சரி, லேடிஸையும் நான் சொன்னேன், எல்லாருமே நான் வந்துட்டு தப்பு சொல்லலை. ஸோ லேடிஸ்லேயும் சில பேர் வந்துட்டு
சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதோ இல்லைனா அவங்க வெளியில் தள்ளி விட்டாங்க, ஐயோ பாவம் அது எப்படி வெளியில் தள்ளி விடலாம், இதெல்லாம் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதே வந்து பார்வதிக்கும் அடிபட்டுச்சு, அந்த கண் அப்படி வச்சுக்கிட்டு இது கண்ணே போயிருக்க வேண்டியது. ஆக்சுவலாக அது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டாங்க. யார் நம்ம சேதுபதி, வேறு யாருமே இதை பற்றி பேசல. சேம் வித் விக்ரம் வந்துட்டு எஃப்ஜேயோட காலை இழுத்து விட்டு ஆதிரையோட ஃபேஸே போயிருக்கும், இல்லைனா மேபி ஷி வுட் ஹவ் டைட். தட் வாஸ் ஸோ சீரியஸ். தேங்க்ஃபுல்லி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துட்டு அவங்க ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி பிடிச்சாங்க. அந்த ஃப்ளோரை பிடிக்கலன்னா நான் நினச்சேன் காலி, தலை அடிப்பட்டு ஏதாவது ஆயிருக்கும். ஒரு பர்சனோட லைஃப் வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லைட்டாக அப்படி தலையில் அடிப்பட்ட ஆள்லாம் இறந்துருக்கான், ஹெல்மெட் போட்டோன்னே இறந்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆள் இந்த விக்ரம் வந்து என்ன தெரியல, அவனெல்லாம் எதுக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க. அவன் காமெடியன்னு சொல்லிட்டு உள்ளே என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கான். யார் வந்து காமெடி பண்ணமோ அவன் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், பாட்டு பாடுறவன் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். வினோதெல்லாம் காமெடின்ற பேரில் மற்றவனை உருவ கேலி பண்ணுறது, அவனை அசிங்கப்படுத்துறது. இவர் ஏதோ ரொம்ப பெரிய உலக அழகரா என்ன சொல்லுவாங்க, அவனை என்னவோ சொல்லுவாங்க, இப்போ மன்மத குஞ்சதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலையே ரொம்ப தகுதியே இல்லாத, அதாவது மைனஸில் போகிற ஆள் வந்துட்டு நம்ம வினோத் தான், வேறு யாரும் கிடையாது. வினோதுக்கு வந்துட்டு டைட்டில் கொடுக்கறது எப்படி இருக்கும்னா, அப்போ ஓட்டிங் பார்த்தாலே தெரியுது, நீங்கள் அவனை தான் வின்னர் ஆக்க போகிறீங்க. நான் ஓட்டிங் ஸ்டாப் பண்ணி ஒரு வாரம் ஆகுது. எப்போ பார்வதி அமிர்தன் வெளியில் வந்தாங்களோ, ஆல்தோ தே வில் நாட் வின், தே வில் நாட் பி ஆன் த ஸ்டேஜ், விச் இஸ் டோட்டலி ஃபைன். அவங்கள வச்சுருக்கலாம் கேமில், சரியா? பட் எனிவே, இப்போது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சாரி, நான் வந்துட்டு ஐம் கோயிங் ஆல் ஓவர் த பிளேஸ். த திங் இஸ், என்னால் வந்து மற்றவங்க பற்றி பேசாமல் இருக்க முடியல. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் கைஸ் ஹாவ் இன்சல்டட் அஃபெக்டட் திஸ் ஒன் கை. என்ன அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, சரியா? அது பார்த்தா நமக்கு தெரியுது. அது வந்துட்டு நான் வந்து அவர் வந்து ஒரு பைத்தியம் லூஸு அப்படின்லாம் சொல்ல வரல. அவரை பார்க்குறப்ப நமக்கு கிளியராக தெரியுது ஏதோ தெரில, மேபி ஹீஸ் ஆட்டிஸ்டிக், எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு சம் இஷ்யூ இருக்குது. பட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் அட் வாட் ஹி டஸ். ஸோ இஃப் ஹீஸ் சேயிங் பிபிடி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஃபிசியோதெரப்பி, நமக்கு தெரியாது. ஸோ ஈவன் பிக் பாஸ் டீம் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, விஜய் சேதுபதி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக வந்து பதில் கொடுத்தாரு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காருன்னு இவ்வளோ சொல்லிட்டு இன்டர்வியூஸ்லேயும் நான் பார்த்தேன். ஹீ வாஸ் ஹிம்செல்ஃப். எல்லா இன்டர்வியூலையும் ஒரே விஷயம் தான் சொன்னார். அண்ட் ஹி வாஸ் வெரி டவுன் டு அர்த். ஓகேவா? அவர் சம்டைம்ஸ் அந்த மாதிரி பேசுகிறாரு, அதாவது நான் பண்ணுறது தான் பெஸ்ட் நடிப்புன்ற மாதிரி ஏதோ சம்திங் பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து நம்ம எல்லா மனுஷனுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும், அந்த குறை மாதிரி தான் நான் இது பார்க்குறேன். பட் அது அவர் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். மற்றவனுக்குலாம் என்ன வயிற்றுச்சல், எஸ்பெஷலி இந்த பிரவீன்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டான், நல்ல வேலை வெளில போயிட்டான். ஆனால் இப்போ உள்ள வந்து திரும்ப மங்கி பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அவன், இந்த வினோதோடு சேர்ந்துக்கிட்டு. 2 மங்கியும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அவனை நோண்டுறாங்க. அதாவது ஒருத்தனை வந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த ஆள் வந்து சூப்பரான ஆளுன்னு அர்த்தம். அவன் வந்து பர்ஃபெக்டாக ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்கான், ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கான். அதனால தான் இவனை போய் கீறிக்கிட்டே இருக்கானுங்க. சீரியஸாக வந்து வாட்டர்மெலனுக்கு இருக்கிற பேஷன்ஸோ அவருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோ சத்தியமாக எனக்கு கிடையாதுங்க. நான் உள்ளே இருந்திருந்தால் விஷயமே வேறு மாதிரி இருந்திருக்கும். அது வந்து அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே தெரியுது. இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு காரணமே அவனுங்க தான், சரியா? இப்போ நான் கூட வந்து இப்போ எல்லாருமே பீஸ் லவ்விங் பீப்புளாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஹலோன்னு வாங்க, உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணால் ஸ்மைல் பண்ணுவாங்க. த மோமெண்ட் யூ சே ஏய் என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைடு காட்டுறது தான் வேணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பப்ளிக் டிவியில் ஒருத்தன் வந்து ஒன்று இன்சல்ட் பண்ணுறான், லூஸுன்றான், பைத்தியம்ன்றான், தர்பீஸுன்றான், உன்னை வந்து கேவலமாக பேசுகிறப்போ, அதுவும் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படி அந்த மாதிரி பேசுகிறப்போ, இதே சேம் திங் ஹேப்பன் வித் கமருதீன் இல்லையா? காமருதீன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் யாருமே டாலரேட் பண்ணுவாங்க, சரியா? நீ யாராவனா இருந்துட்டு போ, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் கிட்ஸ், ஜஸ்ட் பிகாஸ் யூ மேரிட், ஜஸ்ட் பிகாஸ் யூ பீன் இன் த பிஸ்னஸ் ஃபார் சோ லாங், இட் டஸ் நத்திங். ஓகே, இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். எல்லாருமே ஒன்று அப்படின்னா நீ பார்த்து பேசணும். நீ பாட்டுக்கு அப்படியே சைடில் போயிட்டு காமருதீன் அப்படின்னு மைக்கில் கேட்காத மாதிரி நீ பேசுவ, அவன் டென்ஷன் ஆகி கத்துவான். அதுதான் அவனுடைய நேச்சர். அதனால் என்னுடைய சப்போர்ட் என்றைக்குமே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும், இன்னும் சில பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன், வியனா, ஆஃப்கோர்ஸ் வியனாக்கும் இருக்குது. வியனா சொல்லணும்னா லைக் இந்த எஃப்ஜே நாதாரினால தான் அவங்க வந்து வெளில போயிட்டாங்க. ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளில் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுறானுங்க, சும்மாவே இருக்க மாட்டான்றாங்க. ஒன்று இந்த லேடிஸாவது பண்ணுறாங்க, இல்லை மென்னாவது பண்ணுறாங்க. வியனா கேஸில் மேபி அது நேச்சுரலாக மேபி நடந்திருக்கும். அதாவது ஒரு 100 days 106 days ஸோ வாட் எவர் ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு வச்சு அவங்களுக்கு டாஸ்க் அது இதுன்னு கொடுத்து அதுக்குள்ளேயே அந்த டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா அது சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து ஒருத்தர் பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறதோ, ஏன்னா பீஸ்ஃபுல்லாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க, டிஆர்பி கிடைக்காது. அந்த ரீசனுக்காகவே வந்து நம்ம ஏதோ ஒரு வழியில் வேறு வழி இல்லாமல்
we have to end up with somebody, we have to talk to somebody, we have to get close to somebody. அந்த மாதிரி க்ளோஸ் ஆனவங்க தான் பார்வதியாக இருக்கட்டும், வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கட்டும். அதாவது ஒரு சாய்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த அன்பு கேங் ஃபார்ம் ஆகிறது. எப்போவுமே அது ஒரு கேங் எல்லா சீசன்லேயும் இருக்குது, நம்ம ரியல் லைஃப்லேயுமே அது இருக்குது, சில ஆஃபீஸஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து வியானா டாப் 5ல வந்துருக்கணும். ஷீ வாஸ் லைக் அவளுடைய கிளாரிட்டி வந்து யாருக்குமே கிடையாது. த வே ஷி அனலைசஸ். இப்போ அரோராவை சொல்லிகிட்டு இருக்காங்க, அரோராக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு வந்தப்போ. வியானா வந்துட்டு கொஞ்சம் ஷி வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். அதுக்கப்புறம் போக 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 ஷி அண்டர்ஸ்டுட், ஓ பீப்புள் ஆர் லைக் திஸ், விக்ரம் இந்த மாதிரி இருக்காரு, பிரவீன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு. தென் ஷி ரியலைஸ்ட் அவுட் ஆஃப் த பீப்புள், இத்தனை பீப்புளில் வந்துட்டு நம்ம ஓரளவு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து பார்வதியும் வாட்டர்மெலன் தான். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷீ ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் டைம் வித் தெம். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க சேனலில். பட் விஜய் சேதுபதி இன்க்ளூடிங் ஹிம் எல்லாருமே வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. அதுதான் உண்மை. அவர் ஒரு மாதிரி மட்டம் தட்டி தாழ்த்தி ரீல்ஸ் ஏதோ பண்ணுறாரு, அவருக்கு பிடிச்சது ஏதோ பண்ணுறாருங்க. அவருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. அந்த வீடு அது எல்லாருக்கும் பொதுவான வீடு தானே. அப்படி இருக்கிறப்ப வந்து அவர் ரீல்ஸ் பண்ணால் என்ன, அவர் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன, சட்டை கழட்டிட்டு ரீல்ஸ் பண்ணுறாரு அப்படின்றீங்க. என்னென்னவோ இதாவும் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவர் கீறிக்கிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி இந்த வினோதெல்லாம் வந்து நீலி கண்ணீர் விட்டான். வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியில் போன மெயின் ரீசன் வினோத் தான். அதோட இன்னொரு பெரிய ரீசன் நீங்கள் ஆடியன்ஸ், நீங்கள் தான் ஓட் போட்டு அவர் வந்து, அதாவது ஓட் போடாமல் வினோதுக்கு ஓட்டை போட்டு அதில் பாதி ஓட்டு இவருக்கு விழுந்திருந்தா கூட அவர் வெளியில் போயிருக்க மாட்டார் வாட்டர்மெலன்னு. ஸோ அந்த பாவம் உங்களையும் சேரும். சரியா, இதுதான் காரணமான்றது. ஸோ இப்போது கமருதீன் பார்வதி வெளில போனாங்க அப்படின்னா அதனால் வினோதும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காரு, கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருக்காரு. அட் அ சர்டன் லெவல் ஒரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிருக்காரு. ஏன்னா அவருடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் கமருதீன் தான். அதுக்கு மெயின் ரீசன் இவங்க பண்ண அந்த பாவம் தான். தட் இஸ் தே டார்ச்சர்ட் திஸ் கை. நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஃபன்னியாக இருக்கலாம். நான் எந்த ஒரு ஜோக்குமே நான் சிரிக்கலை. சரியா, எனக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாமே இருக்குது. பட் த ஃபேக்ட் இஸ், ஒருத்தனை வந்து அசிங்கப்படுத்தி சிரிக்கிறப்போ அது வந்து நீ எந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்குது உனக்கே தெரியணும். சரியா, அது கூட தெரியாத அளவுக்கு இருக்குன்னா அப்போ நீ ஒரு மிருகத்துக்கு கூட நீ லாக்கி கிடையாது. அந்த மாதிரி ஆள் தான் வினோத். ஸோ இந்த வினோதும் கமருதீன் பிரவீன் இந்த 3 பேருமே அவங்க பண்ண அந்த சேட்டைகளுக்கு அளவே கிடையாது. அவரை வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி டார்ச்சர் பண்ணி டென்ஷன் ஆக்கி அவரோட ஹெல்த்தை கெடுத்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் பார்வதி. ஸோ பார்வதி நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது கானா வினோத் வந்து, அதாவது துஷார் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ துஷாரும் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார், அதான் அந்த மேலே சட்டை போடாமல் ரீல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுல்ல. அப்போ அந்த 2 பேருமே வந்துட்டு ஏதோ ரீல்ஸ் பண்ணுறாங்க. அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஸோ ஒரு அண்ணன் தம்பி காம்பினேஷன் மாதிரி நல்லா இருந்தது. துஷாரும் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ், வெரி ஹெல்ப்ஃபுல், எவ்ரி திங். அப்போ கூட இந்த ஆளுக்கு வந்து பொறுக்கலை, யார் இந்த வினோதுக்கு. ஸோ வாட் இட் இட் இஸ், போயிட்டு கேமராவை மறைக்கிறது, சத்தமாக இந்த ட்ரெயின்லலாம் பிச்சை எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி சத்தமாக கையை தட்டி தாளம் போட்டு பெருசாக பாடுறது, ஏதோ ரொம்ப மட்டமாக பண்ணிக்கிட்டு இருந்தான், ரொம்ப கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டு இருந்தான் அந்த ஆள். அப்போ அந்த டைமில் வந்து பார்வதியும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஷி டிடன்ட் சப்போர்ட். அதாவது நீ வந்து ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்கிறேன்னா அது உரிமையில் சொல்கிறியா எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் ஷீ பிளேட் ஹர் கேம். சரியா, ஸோ பார்வதி மேலே எனக்கு எந்த நெகட்டிவ் இதுவும் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் அஃப்கோர்ஸ் இந்த கமருதீனோட கொஞ்சம் ஓவராக போயிருந்தாங்க. பட் அது இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். சரியா, ஸோ வென் யூ ஃபால் இன் வென் யூ ஆர் இன்ஃபேச்சுவேட்டடோ இல்லைனா when you fall in love with someone in that kind of situation, அப்போ வந்து எல்லை மீறி போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அது நம்ம தமிழ் பிக் பாஸ்ன்றனால ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நிறைய இது நமக்கு எடிட் பண்ணி காட்டுறதும் கிடையாது. அப்படி இருந்தும் சில கிளிப்பிங்ஸ் மாட்டி இருக்குது. ஸோ we know லைக் அவங்க பண்ணது வந்து பெருசாக பாராட்டுற மாதிரியோ இல்லைனா ஓகே கிரேட் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் நாகரிகமான விஷயமா அப்படின்னா லைவ் டிவியில் நாகரிகமான விஷயம் கிடையாது. பட் வென் யூ ஹேவ் எவ்வளோ 65 கேமராஸா 60 கேமராஸோ, இவ்வளோ கேமராஸ் முன்னாடி நீ வந்து யூ நீட் டு பி யோர் செல்ஃப் அப்படின்னா, அதாவது பி யோர் செல்ஃப்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கல இல்லையா, நீ வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படிலாம் நீங்கள் எதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கிரேட். அந்த கான்ட்ராக்டில் நான் பார்க்கணும், அது பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களா இருக்கணுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒருத்தர் வீட்டில் போய்ட்டு கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கும், என்ன பார்ப்பீங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள்.
அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் அவங்க இருக்காங்க. பட் வாட் தேர் சேயிங் இஸ் இட் இஸ் நாட் லவ், இட் இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாட் எவர் நேம் தே கிவ் இட், அது நமக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. பார்வதி வந்து ஷீ பிளேட் அ கேம் ரைட் டில் தி வெரி எண்ட். ஷீ பிளேட் அ கேம். அந்த கார்லேருந்து தள்ளி விட்றதா இருக்கட்டும், எவ்ரி திங் ஷி டிட் ஆன் பர்பஸ். இட் வாஸ் பிளான்ட் அண்ட் இட் வாஸ் பியூர்லி கேம். இப்போ அவங்களுக்கு கண் அடிப்பட்டும் அவங்க வந்து ஃபைட் பண்ணாங்க. அதுக்கு மேலேயும் சபரி வந்து அவங்கள அடிச்சுக்கிட்டு தான் இருந்தான், தள்ளிக்கிட்டு தான் இருந்தான். கீழே போய் விழுற அளவுக்கு அவன் ஃபோர்ஸில் தள்ளி இருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியல. பட் அது ஒரு ஸ்போர்ட்டிவ் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, அவங்களும் அழுதாங்க, அவங்களுக்கும் பெயின் இருந்தது. அது திரும்ப சரியாகுமான்னு எனக்கு சந்தேகமே வந்துடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து தேங்க் காட் ஷி ரிகவர்ட், ஷி காட் ஹர் ஃபேஸ் பேக், எவ்ரி திங். பட் இதே சபரிக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் கூட கொடுக்கல. அதாவது இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நீ விளையாடி இருக்கான்றதுக்கு ஸ்ட்ரைக் கூட கொடுக்கல. ஆனால் போன சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த முத்து அவங்கெல்லாம் அக்ரெசிவாக விளையாடினாங்க. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஒரு லூஸ்தனமான ஒரு இது வச்சுருந்தாங்க, இதே கில்லர் காயினில். அப்போது நீங்கள் ரொம்ப கடுமையாக விளையாடினீங்க. இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங், இட்ஸ் அபவுட் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னு ஏதோ ஒரு நான்சென்ஸ் எல்லாம் பேசிட்டு இவங்களுக்கு ஏதாவது கிடச்சிரும், அதை வச்சு பேசிடுவாங்க, தப்பிச்சு போயிடுவானுங்க. அதுக்கு கிளாப்ஸ் அடிக்கிறது முட்டா ஜனங்க இருக்காங்க, முட்டால் ஆடியன்ஸ், இடியட் ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே. அவங்க பெய்டு ஆடியன்ஸாக என்ன கர்மம்னு தெரில. எல்லாத்துக்குமே வந்து இப்படி என்னது இது இப்படின்னா என்ன இதாக வந்துடுச்சா கைக்கு, இப்படி பண்ணுறது, அட லூஸு நல்லா வருது வாயில். அந்த ஆள் தான் அறிவட்டத்தனமாக இப்படி பண்ணுறான். அவனுக்கே பண்ண தெரில ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதிக்கு. அவனை தனியாக வச்சு செய்கிறான் அவனை, விஜய் சேதுபதியை. எனிவே நான் வந்து அதான் செம்ம கடுப்பாக இருக்கு எனக்கு. நான் இந்த வீடியோவை போடவே கூடாதுன்னு நான் ரொம்ப கண்ட்ரோலில் இருந்தேன். ஆனால் நடக்கிற விஷயம்லாம் பார்க்குறப்போ வெறுப்பாக இருக்கு எனக்கு, செம்ம வெறுப்பாக இருக்குது. இதனால் வந்து இந்த ஷோ பார்க்குற எல்லாருடைய மைண்டையும் நீங்கள் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறீங்க, அவங்க மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறீங்க, அவங்களுடைய ஓவரால் ஹெல்த் பாதிக்கப்படுது. இது வந்து நம்ம சும்மா அப்படியே கடந்து போக முடியாது. விஜய் சேதுபதி மாதிரி எல்லாரும் கடந்து போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் இருக்கிறப்பே பெட்டராக இருந்தது. ஸோ இந்த ஆள் வந்து இன்னும் வேர்ஸ்ட் ஆகிட்டான் என்ன. ஸோ இது கிளியர்லி இந்த ரெட் கார்டு கொடுத்தது வந்துட்டு அது வந்து ஒரு டிஆர்பிக்காக பண்ண ஒரு மட்டமான ஒரு செயல். விஜய் டிவி இஸ் நோன் ஃபார் தட். ஓகே, ஃபேக் ஃபெமினிசம்னால அதான் இந்த விமென் கார்டு எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க, மென்னை வந்துட்டு அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இல்லத்தரசியின் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லத்தரசி அப்படின்னா யார்? வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ வீட்டில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா சமையல் பண்ணுவாங்க, இல்லை வேலைக்காரியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் ராணி அப்படின்வான். அது பார்த்திங்கன்னா எல்லாமே லீட் ஆக்ட்ரஸ் வந்துட்டு லேடிஸாக இருப்பாங்க. அவங்க தான் நல்லவங்களாக இருப்பாங்க, மற்றவங்கலாம் கெட்டவங்களாக இருப்பாங்க. எஸ்பெஷலி மென் கெட்டவங்களாக இருப்பாங்க. அவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க மென். அவங்க தான் நீ இல்லைன்னா நான் அவ்வளோதான். அதான் அந்த லவ்வில் சொல்கிறது கிடையாது. அவங்க தான் அந்த தூணை. அவங்க இல்லைன்னு அப்படின்னா இவங்க வி ஆர் நத்திங்ன்ற மாதிரி. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க, நான் விஜய் டிவி அகைன் இது வேறு டாப்பிக்கில் போயிடுச்சு. இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக நான் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு அந்தளவு பொறுமை கிடையாது. டு பி ஆனஸ்ட், ஐ லூஸ் மை கூல் எவ்ரி டைம் ஐ டாக் அபவுட், ஐ திங்க் அபவுட் திஸ் ஸ்டூபிட் சேனல் விஜய் டிவி. பட் வேறு வழி இல்லை, இட் இஸ் இன் அவர் ஃபேஸ், வி ஹேவ் டு சே சம்திங் அபவுட் இட். ஏன்னா எல்லாரும் மட்டும் நான் சைலண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ விஜய் டிவியோட ஐடியா என்னடான்னா விமெனை வந்து முதல்ல வைக்கணும். ஸோ விமென் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த அளவுக்கு வேணால் நீ வந்து அந்த மென்னுடைய கேரக்டர்ஸை அடிப்பேன். அந்த ஸ்டோரி ரைட்டர்ஸே விமென் தான் முக்கால்வாசி. ஸோ அப்போ எழுதுகிறப்போ வந்து அவங்க எப்படி எழுதுறாங்கன்னா அந்த லேடி தான் மெயின், ஷீ இஸ் த என்ன சொல்கிறது மவுண்ட் எவரெஸ்ட், ஷீ இஸ் த டைட்டானிக் அப்படின்னு எழுதுறீங்க. எழுதிட்டு அவங்க வந்துட்டு ஒரு சிஇஓவோ இல்லைனா ஒரு பெரிய பதவியில் ஏதோ பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் கலெக்டர் அப்படின்வாங்க. எதுக்கு எடுத்தாலும் கலெக்டர், யாரை பார்த்தாலும் கலெக்டர். வேறு எந்த வேலையும் உங்களுக்கு தெரியாதா? வேறு எந்த படிப்பும் உங்களுக்கு மதிக்க மாட்டாங்களா? எனக்கு புரியல. எல்லாம் சீரியல்லையும் அதான் நடக்குது. எனிவே அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்க்குறது வந்துட்டு நீங்கள் இட்ஸ் நாட் ஜஸ்ட் another சீரியல், இட்ஸ் நாட் ஜஸ்ட் another ஷோ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிக் பாஸ். அது கிடையாது. அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து மேனிப்புலேஷன். அந்த டிவி பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம மைண்டை வந்துட்டு நம்மளை முட்டாளாக்குறாங்க. வெரி சிம்பிள், ஆடியன்ஸை முட்டாளாக்குறாங்க. வெதர் யூ வாட்சிங் பிக் பாஸ் ஆர் யூ வாட்சிங் அ டிவி சீரீஸ், எது பார்த்தாலும் சரி அவங்க எப்படி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்கன்னா, லுக் யூ ஆர் வின்னிங் அப்படின்றாங்க. ஆக்சுவலி யூ ஆர் லூசிங். தே மேக்கிங் யூ ஃபீல் ஸ்டூபிட். தே மேக்கிங் யூ அவங்க வந்துட்டு யூ ஆர் ஜஸ்ட் கீப்பிங் யூ அட் த சேம் லெவல். அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் தட் லேடி இஸ் ஆல்வேஸ் அட் அ சப்மிசிவ் லெவலில் தான் இருக்காங்க. அவங்க ஈக்குவல் கூட கிடையாது. ஆனால் கேட்டால் இல்லத்தரசியின் கதை, இல்லத்தரசி நேரம் அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நான்சென்ஸ் போயிட்டுருக்கு ப்ரோமோன்ற பேரில். குப்பை தான், எல்லாம் குப்பையாக தான் போடுறான். இன்னும் சொல்லப்போனால் இப்போ வர பிக் பாஸ் 9 பார்த்தீங்கன்னா
அந்த ஷோவே கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது, கொஞ்சம் நிறையவே குப்பையாக இருக்குது. ஆனால் அது ப்ரோமோ கூட இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அவனுக்கே என்ன காட்டணும்னு தெரியல. அந்த எடிட்டர் இருக்காங்க இல்லையா, யாருன்னு தெரியல, ஒரு பெரிய டீம் இருக்கும் போல், அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவல் கண்டென்ட்டே கொடுத்துட்றாங்க. எவிக்ஷன் காட்டிடுறாங்க, என்ன இன்றைக்கி என்ன நடந்துச்சு அதை காட்டிடுறாங்க. நீங்கள் ப்ரோமோ பார்த்தாலே புரிஞ்சிடும். அதான் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ரோமோ பார்த்தாலே போதும் எனக்கு அப்படின்வாங்க. அவங்க ஃபுல்லாக அந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க, சீரியல்ஸ் எல்லாம். அப்போ நான் சொல்லுவேன், என்ன இது சீரியல் பார்க்காம நீ பாட்டு ப்ரோமோ மட்டும் பார்க்குறியா அப்படின்னா, ப்ரோமோலேயே சொல்லிவிடுவாங்க ஸ்டோரி என்னென்னு அப்படின்வாங்க. ஓ அப்படியா, இது நல்லாயிருக்கு இந்த விஷயம், வி கேன் சேவ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி அப்படின்னு நினைப்பேன். ஸோ கம்மிங் பேக் டு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து யாருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, ஹி டெஃபினெட்லி, இன்ஃபேக்ட் ஹீ ஷுட் ஹேவ் பீன் த வின்னர். ஸ்டேஜில் ரன்னர் அப்பாவது வர்றதுக்கு அனைத்து தகுதியும் இருக்கிற ஒரே ஆள் வந்துட்டு சொல்லப்போனால் பார்வதியும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ஸ்டேஜில் நிற்பாங்க. பார்வதி வின் பண்ணுவாங்க தான் நான் எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சீக்கிரமாகவே அனுப்பிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வினோத். அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேங்க. அண்ட் தென் செகண்ட் ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் கமருதீன் அண்ட் பிரவீன். ஸோ யாரெல்லாம் அவரை கலாய்ச்சாங்களோ தே ஆர் த ரீசன். ஸோ தட்ஸ் வித் வாட்டர்மெலன் ஸ்டார். நான் வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இட் ஒன்ட் பி அபவுட் பிக் பாஸ், பட் இட்ஸ் அபவுட் ஹிம் ஆஸ் அ பர்சன் அண்ட் அவருடைய ரைஸ் டு ஃபேம். இப்போ அவரை என்னவா பார்க்குறாங்க பீப்புள். சொல்லப்போனால் ஒரு பிக் பாஸ் வந்தது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஹாப்பியான ஒரு பிக் பாஸுக்கு வந்தப்போ, பிகாஸ் இன்ஃபேக்ட் அந்த ஷோ பார்த்ததே நான் அவரானலாம். ஸோ ஐ வாண்ட் டு சி ஹிஸ் ரியல் செல்ஃப் அண்ட் ஐ நியூ ஹிஸ் ரியல் செல்ஃப். அவர் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 99% ஆஃப் த வேர்ல்டு வந்து அவர் வந்து நான்சென்ஸாக ஒரு கேவலமான ஒரு ஆளாக பார்த்தாலும், ஒரு காமெடி பீஸாக பார்த்தாலும் நான் அவரை அந்த மாதிரி பார்க்கல. ஒரு மனுஷனாக பார்த்தேன். ஐ வாண்டட் டு இன்டர்வியூ ஹிம் மை செல்ஃப். ஏன்னா எந்த ஒரு இன்டர்வியூலையுமே கரெக்டான ஒரு நியாயமான அவருடைய, இப்போ ஒரு இன்டர்வியூன்றது எதுக்காக எடுக்கிறோம், ஒருத்தர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு அது கேட்குற விதமும் இருக்குது, எப்படி அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரீங்கன்ற ஒரு விதமும் இருக்குது. ஸோ யூ நீட் டு ப்ரிப்பேர். ஒரு நெரட்டிவ் மாதிரி இருக்கணும். அந்த நெரட்டிவ் நான் சொல்கிறப்போ வந்துட்டு அவர் இந்த மாதிரி தான் காட்டணுன்றதுக்காக நான் சொல்லலாம். அவருடைய, அதாவது அவங்களுடைய ஈகோவையோ இல்லைன்னா அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல், சென்சிட்டிவான டாபிக்ஸ்குள்ளே போகாமல், அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ நீட் டு இன்டர்வியூ த பர்சன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ட்ரூ செல்ஃப் வந்து ரிவீல் ஆகும். அந்த பர்சன் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு கிளியராக தெரியும். அண்ட் அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்படி ஓப்பன் எண்டடாக கொடுக்குறப்போ அவங்க நிறைய பேசுவாங்க. எஸ் ஆர் நோ, இந்த ரேபிட் ஃபயர், இந்த மாதிரி நான்சென்ஸ்லாம் வச்சிங்கன்னா அவங்க வந்து ஈஸி வே அவுட் தான் பார்ப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்தது. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, அவரை எந்த அளவுக்கு வந்து இவங்க இன்னுமே வந்து தே ஆர் இன்சல்ட்டிங் ஹிம், தே ஆர் ட்ரீட்டிங் ஹிம் லைக் சப் ஹியூமன் லெவலில். அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது ஒரு நாய் பூனைக்கு காட்டுற ஒரு அக்கறை கூட அவர் மேலே காட்டல. அந்த மாதிரி தான் அவரை வச்சுருக்காங்க. அந்த சேனல் வந்து பெரிய ஒரு விஷயம் மாதிரி, இது ஏதோ கவுண்டமணி செந்துடலாம். யார் இவர் கவுண்டமணியா, இந்த வினோத் புறம்போக்கு, இவர் செந்துடலாம். ஏன் பார்க்குறதுக்கு ஒரு செந்தில் மாதிரி கொஞ்சம் இருக்கார், கரெக்டு தான். அதுக்காக இவர் வந்து ஹீரோவும் கிடையாது, அவர் வந்து வில்லனும் கிடையாது, அவர் காமெடியனும் கிடையாது. தே ஆர் டூ இண்டிவிஜுவல் பீப்புள். அவங்களுடைய குவாலிட்டி அண்ட் கேரக்டர்ஸ் இஸ் லைக் வேர்ல்ட்ஸ் அப்பார்ட். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய கால் தூசிக்கு கூட இந்த ஆள் வரமாட்டான் வினோத். வாய் மட்டும்தான் இருக்கு அந்த ஆளுக்கு. சரி, ஐ திங்க் தட் இஸ் இனஃப் அபவுட் வாட்டர்மெலன் ஸ்டார். லெட்ஸ் மூவ் ஆன் டு பார்வதி. ஸோ பார்வதி பற்றி சொல்லணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், ஷீ இஸ் லைக் அ வெரி ஃபியர்ஸ் கண்டஸ்டன்ட். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க பண்ண ஒரே தப்பு வந்துட்டு, ஷீ ட்ரைட் டு பெண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய கேரக்டரோ இல்லைனா அவரோட ஆக்ஷன்ஸோ வந்துட்டு, எஸ்பெஷலி அந்த ஜூஸ் டாஸ்கில் ஷீ ட்ரைட் டு மேனிப்புலேட் ஹிம். அதுக்கு ஒரு இடமே கொடுக்கல. சரியா? ஐ திங்க் தட் வாஸ் சூப்பர்ப். ஐ ரியலி லவ் தட் பர்டிகுலர் எபிசோட் அண்ட் ஷீ கைண்ட் ஆஃப் லாஸ்ட் இட். அவங்களுக்கு என்னென்னா, த வேர்ல்ட் இஸ் அகெயின்ஸ்டர்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ வந்து அவங்க யாரோடையும் ஒட்ட முடியல பெருசாக. அப்போது வாட்டர்மெலன் ஸ்டார் தான் கூட இருந்தார். அப்போ அவரை வந்து அவங்க கண்ட்ரோலில், அதாவது என்ன பண்ணுறாங்க, இந்த அன்புன்ற விஷயம் எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது நல்ல விஷயம் தான், அன்புன்றது நல்லது. பட் அதை வந்து ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துகிறப்போ, when it's in the wrong hands, people can make you do things. இந்த கார்லேருந்து தள்ளி விடுறதா இருக்கட்டும் கமருதீன், இல்லைனா வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிற தெரியல. பொதுவாக நான் சொல்கிறேனே, அதாவது தூண்டி விடுற அந்த வேலை இருக்கு இல்லையா, அது வந்து எந்த ரீசனுக்காக அவங்க பண்ணுறாங்கன்றது மெயின். அதாவது என்ன வேணால் ரீசனாக இருக்கலாம். பட் அந்த ஃபண்டமெண்டல், அந்த கோர் ரீசன் பார்த்திங்கன்னா, அவங்க மேலே இருக்கிற அந்த அன்பு, இல்லைனா அந்த அட்டாச்மெண்ட், ஒருத்தர் மேலே இருக்கிற நமக்கு அந்த அட்டாச்மெண்ட். இது நான் பண்ணலன்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வெறுத்துருவாங்க, நம்மளோட பேச மாட்டாங்க,
நம்ம அவங்கள லூஸ் பண்ணிவிடுவோன்ற அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் இட் டிட் நாட் ஒர்க் ஆன் வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ பை த வே அவரோட வீடியோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய அந்த ஒரு பாட்டு, ஐ திங்க் ஐஸ்வர்யா யாரோ ஒன் லேடியோட ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் பாட்டு பேரே வாட்டர்மெலன் ஸ்டார் தான். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பாங்க. அண்ட் க்யூட்டாக தான் இருக்கும். தெரில, நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஒரு அடி பாருங்கள். நான் அதை தனியாக அது ஒரு வீடியோ ரிவ்யூவும் பண்ணுறேன், மியூசிக் வீடியோ ரிவ்யூ. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது ஸ்கெப்டிக்கலாக தான் பார்த்தேன். ஸ்கெப்டிக்கல்னா என்ன சொல்கிறது, எனக்கு குப்பையாக தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த வீடியோவை. நான் வந்து ஃபேனாலாம் மாறல, சரியா, அது என்றைக்குமே நடக்காது. பட் ஒரு பர்சன், ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா எனக்கு என்றைக்குமே அவர் மேலே எனக்கு மரியாதை எப்போயோ கூட்டிடுச்சு. அது என்றைக்குமே அவரை பார்த்தா நான் வந்துட்டு ஐ வில் ஹாவ் த சேம் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அவர் எந்த லெவலுக்கு போனாலும் சரி, அவரும் அந்த மாதிரி தான் ஒரு ஆள். ஸோ சில விஷயங்கள் தவிர்த்து, அதாவது மற்ற ஆக்டர்ஸ் பற்றி பேசி இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே அவர் வந்து எங்கேயோ போயிடுவார். ஆல்ரெடி அவர் எங்கேயோ போயிட்டார். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இஸ் ரீச்ட் இட் அண்ட் ஹி ரியலைசஸ் தட். ஓகே, அது எத்தனை பேருக்கு தலைகீழான்னு இது பண்ணால் கூட வாட் எவர் யூ டூ எல்லாருக்குமே அந்த இது அடிக்காது. ஸோ ஹீ காட் தட் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ரெக்கக்னைஸ்ட். ஓகேவா? ஸோ தட் ஐ அப்ரிஷியேட். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் பார்வதி அகேன், அவங்க சொல்லப்போனால் அந்த ஷோவே அவங்களால தான் ரன் ஆச்சு. அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை. அது அவங்கள வந்துட்டு இப்போ ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றது வந்து, அது என்ன சொல்கிறது, ஜஸ்ட் பிகாஸ் பீப்புள் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஆராக கூட இருக்கலாம். பீப்புள்னா யாருன்னு எனக்கு ஒருத்தர போய் பார்க்க முடியாதுல்ல. உண்மையாகவே நீ ஒரு மனுஷன் தானே, இல்லை நீ பாட்டா, இல்லைனா உன்னை வந்து பாட் பண்ணிட்டாங்களா, அதை பே பண்ணி பை பண்ணிட்டாங்களா உன்னை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஒரு மெஜாரிட்டி வந்து ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்கிறப்போ அது வந்து அப்போ மற்ற ஆடியன்ஸஸ் வந்து என்ன அது எந்த மாதிரி ஒரு டிசிஷனாக இருக்கும். அப்போ நீ ஒரு ஜஸ்ட்டு அந்த ஒரு குரூப் வந்து உட்காருது அந்த ஷோவில் வந்து விஜய் சேதுபதிக்கு முன்னாடி உட்காடுறாங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப் வந்துட்டு ஒரு கோஷம் எழுப்புது. அப்போது இவர் என்ன பயந்துட்டு ஐயோ நம்ம வந்துட்டு கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் போல இருக்கு அப்படின்னு பண்ணியிருக்காரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் நல்லாவே தெரியும் இதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாட்டிச்சு. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிம், அவரே வந்துட்டு அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொந்த புத்தியில் எதுவும் பண்ணல. அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த டபுள் கார்டு பண்ணால் நம்ம வேறு லெவல் ஆகிடும், டிஆர்பி எகிரிடும். அதாவது இவ்வளோ நேரம் படுத்து கடந்த ஷோ, எவனும் மதிக்காத ஒரு ஷோ வந்துட்டு அப்படியே ஒரு ஐஃபில் டவர் அளவுக்கு ஏற்றிட்டாங்க. ஸோ இவங்களோட கேவலமான அந்த ஒரு பிளானிங்னால பண்ண விஷயம்தான் இந்த டபுள் ரெட் கார்டு. அதில் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பார்வதி கூட எப்படியாவது அதை மீந்து வந்துடுவாங்க. ஷீ நோஸ் த ஃபார்மேட், ஷீ நோஸ் வாட் த ஷோ இஸ் அபவுட், ஷீ நியூ வாட் ஷி வாஸ் கெட்டிங் இன் டு. ஸோ பார்வதி வில் ஆல்வேஸ் பி, என்னை பொறுத்த வரைக்கும், த அன்டிஸ்பியூட்டட் வின்னர் ஆஃப் த ஷோ. நாட் பிகாஸ் ஆஃப் ஹர் ஆக்ஷன்ஸ் ஆர் எனி திங், பிகாஸ் ஆஃப் ஹர் ஸ்போர்ட்டிவ்னஸ். ஷீ இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ், வெரி போல்ட். ஒரு 10 அர்ச்சனாக்கு சம்பவம் அவங்க. பட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ அர்ச்சனா ஒரு தனி குவாலிட்டி தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் பேக் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு பார்வதிக்கு தான், நான் இது வரைக்கும் பார்வதிக்கு தான் மேக்ஸிமம் ஓட் போட்டிருக்கேன். சரியா, பார்வதிக்கு போட்டிருக்கேன். அகைன் ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் பீப்புள். நான் பார்க்குறது யார் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அவங்கள தான் நான் போடுறேன். அந்த வாரம்னு கிடையாது, ஓவராலாக யார் இப்படி நடந்துக்கிறாங்க. பார்வதி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு ஓட் போட மாட்டேன்ற மாதிரி ஒரு சில்லியாக இம்மெச்சூரான பிஹேவியரோ அதெல்லாம் கிடையாது. ஒரு சராசரி மனுஷன் ஒருத்தனை பார்த்து இவன் வந்து நல்ல கண்டஸ்டண்ட்டாக இருக்கான், அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவல் போகிறது தான் நமக்கு நல்லது. அதுதான் உண்மையான ஒரு ஆடியன்ஸுக்கு அழகான ஒரு விஷயம். நான் கமருதீனுக்கும் ஓட் போட்டிருக்கேன், நான் வினோதுக்கும் ஓட் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த ஆளுக்கெல்லாம் நான் ஏன் ஓட் போட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவன் நடந்துக்கிற விதம் வந்து இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாரையும் சண்டைக்கு இழுக்கிறது, அவரை யாரும் குறைய சொல்ல முடியாது போல், அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா கூட நான் ஓட் போட்டிருக்கேன். இது பிரஜன் சாண்ட்ரா கூட வந்துட்டு உங்கள் வெளியில் போகக்கூடாது, பாவம் அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படின்லாம் நான் நினச்சி அவங்க உண்மையாக இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட்காக அழுதாங்கன்னு நான் சாண்ட்ராக்கு 4-5 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். நானும் ஏமாந்துருக்கேன், நானும் ஒரு ஏமாளி தான். இப்படி நல்லா விளையாடிட்டு இருக்க இந்த பிளேயரை வந்துட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. அவங்க கார்லேருந்து வெளியில் தள்ளினதுக்கு சரியாக தப்பா அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், டிபேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், சாண்ட்ரா வந்துட்டு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம்.
என்னதான் வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, இல்லை எனக்கு ஒருத்தரை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட வந்து கன்ஃபைட் பண்ணாலும், அதாவது உங்ககிட்ட வந்து சொல்லி உங்கள் கூட இருந்தாலும் ஆறுதல் பெற்றாலும், அதனால் வந்துட்டு தட் டசன்ட் கிவ் யூ த ரைட். உனக்கு வந்து எந்த ரைட்டும் கிடையாது, நீ இதுதான் பண்ணணும், நீ அவனோட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. நீ அண்ணன் தங்கச்சி கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கிடையாது, நீ யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ வந்து நீ அவங்கள பற்றி எப்படி நீ தப்பாக பேசுவ? சரி, அவங்க தனியாக அவங்ககிட்ட பேசின விஷயத்த நீ எப்படி வெளியில் சொல்லுவேன்? அதுவும் எல்லாரும், அதாவது நல்லாவே தெரியும், அந்த என்டையர் ஹவுஸ் வந்துட்டு ஃபார் எனி திங் எவ்ரி திங் வந்துட்டு அவங்க பார்வதிக்கும் கமருத்துக்கும் எதிராக தான் பேசுவாங்க. அப்படி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டியுமே சரி அவங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்கன்னு நல்லாவே தெரியும் சான்றாங்க. அப்போ தெரிஞ்சு தான் அந்த லேடி வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கு. அண்ட் ஒருத்தரை பார்த்து அவர் பேரை வச்சு, அதாவது நீ எதை பற்றி வேணால் நீ பேசு சரியா, பேரையே நீ கொச்சப்படுத்தி ஒரு மாதிரி காமு, நீங்கள் பண்ணுறது காமோ அப்படின்னா அது நீ எப்படிப்பட்ட ஒரு ஜென்மோன்னு நல்லாவே தெரியுது. நீ வந்து நல்லா அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மா நீ பேசினா வந்து நீ ஒன்றும் உத்தமியும் கிடையாது, நீ ஒன்றும் பர்ஃபெக்டும் கிடையாது. உன் புருஷன் வெளியில் வந்துட்டு நான் வந்தேன், நான் அவ்வளோதான், நான் கிழிச்சிருவேன் அப்படி பண்ணேன். அப்போ பப்ளிக்காக நீங்கள் 2 பேரும், நீயும் தான் சொன்ன, நீ காரில் என்ன சொன்ன, பார்வதி கமருதீன் தான் சொன்னேன், வெளியில் வா பிரஜன் கொடுப்பார், நல்லா தருவார் உனக்கு அப்படின்னா நீ வந்து பப்ளிக்காக நீ த்ரெட்டன் பண்ணுற. லைவ் டிவியில் நீ த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்க. லாஸ்ட்டு சீசன்லேயும் அவனும் அதே மாதிரி தான் பண்ணான். அவனெல்லாம் சும்மா விட்டு வச்சுருக்காங்க. ஸோ லைவ் டிவியில் நீ த்ரெட்டன் பண்ணுற அப்படின்னா அப்போது ஒன்று என்ன பெரிய ரவுடியா? உன் புருஷன் என்ன 10 கொலை பண்ணிட்டானா? என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையா? இத்தனைக்கும் நீ வந்து இந்த ஊரும் கிடையாதுன்றாங்க, நீ கேரளாக்காரி, நீ இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க? அதான் உன்னோட புத்தியை காட்டுற பற்றியா, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நல்லாவே தெரியுது. மனிப்புலேஷனாக இருக்கட்டும், உன்னுடைய ஓவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப கேவலமாக இருக்கும் உன்னோட ஆக்டிங். அஞ்சலி பாப்பா ஆக்டிங்கு பெட்டராக இருக்கும். அஞ்சலி பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அஞ்சலியோட ஆக்டிங் வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ பட் தென் யூ ஆக்டிங்ன்ற பேரில் வந்துட்டு ஆக்டிங்கே அசிங்கப்படுத்துகிற. அந்த ஆக்டிங்க்கு இருக்கிற மரியாதையே போச்சு உன்னால் சரியா? அந்த மாதிரி நீ பண்ணிவிட்டு அவங்கள நீ, அதாவது ஓரளவு நீ பேசலாம், உனக்கு நல்லா தெரியுது அவங்க 2 பேரும் டீம் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் டீம் ஆனால் என்ன ஆகும்? ஒரு ஆளையே உன்னால் சமாளிக்க முடியாது, அதான் உண்மை. நீ ஒரு கவர்டு, நீ ஒரு கோலை, உன்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. பார்வதியை ஹெட் ஆன் நீ ஃபேஸ் பண்ண முடியாது, கமருந்துன்னு சுத்தமாக நீ ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் கேட்குற ஒரு கேள்வி ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ராங்காக நியாயமாக கேட்குறான். அதுக்கு இது வரைக்கும் அந்த லேடி பதில் கொடுக்கல. நான் பார்க்கல, அன்சீனில் சொல்கிறாங்க இந்த மாதிரி காது மூடிட்டு போயிட்டா அப்படின்னு. அவன் என்ன கேட்குறான், நாங்கள் ஏதோ பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் யார் நடுவில், நீங்கள் என்ன பெத்த தாயா, நீங்கள் நடுவில் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறோம். அது கரெக்டான கேள்வி தான். உனக்கு என்ன வந்துச்சு, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு உங்ககிட்ட பதிலே கிடையாது. அப்போ நீ வந்து அடுத்தவன் பிஸ்னஸில் மூக்கு நுழைச்சிருக்க. அப்போ என்ன பண்ண, மூக்கை உடைக்கணும் கரெக்டாக. அதாவது பிரஜன் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயத்தான் கமருதீன் பண்ணியிருக்கான், ஒன்றை எட்டி உதச்சிருக்கான். அதை தான் நடந்திருக்கு, அதான் கரெக்டு. அதாவது பிரஜனால் பண்ண முடியும். அவன் ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டிருப்பான் அவன் புருஷன். அவனே உன்னை பார்த்து தான் ஓடுறான். ஏன்னா ஆல்ரெடி இந்த டாஸ்கில் பார்த்துட்டான், நெக்லஸ் டாஸ்க். அதுலேயே வந்து நீ எப்படி வந்து உன் புருஷன் நீ வச்சு செஞ்ச, எந்த அளவு நீ டார்ச்சர் கொடுத்த, அந்த அளவுக்கு தெரியும் போல். நீ வந்து ஒரு டைப்பான ஒரு பைத்தியமா அப்படின்னா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா என்னன்னு தெரியல. நீ கொடுக்குற டார்ச்சரில் அவருக்கு இப்போ பேனிக் அட்டாக் ஆங்ஸைட்டிலாம் வந்துடும் போல். நீ ஓவராக பேசிட்டு அதில் ஒரு அழுகையும் லைட்டாக போட்டு நீ நல்லவ மாதிரி நீ காட்டிக்கிட்டா, இன்னசென்ட் மாதிரி நீ காட்டிக்கிட்டா, இட்ஸ் நாட் கோயிங் டு சேவ் யூ. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு அளவு தான் பேசுவாங்க யாராக இருந்தாலும், அதுக்கப்புறம் அடி உத மிதி தான். அதுதான் நடந்துச்சு உனக்கு. இத்தனைக்கும் அவங்க வந்துட்டு உன்னை கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நீ வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனால, அதுதான் சொல்கிறேன், நீ வந்து ஒரு விஷயத்தை தடுக்கிறப்போ இன்னும் ஃபோர்ஸாக தான் போய் விழுவ. நீ அதை அப்படியே விட்டுருந்தா கூட நீ கொஞ்சம் சாஃப்டாக லேண்ட் ஆகிருப்ப. இல்லை நானே இறங்கிடுறேன் அப்படின்னு கதவை திறந்து என்னை தள்ளாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீ அப்போ கூட நீ சண்டை போட்டுக்கிட்டு தைரியமாக ஒரு வீராங்கனை மாதிரி நீ இறங்கிருக்கலாம். இல்லையா திரும்பி அவங்கள தள்ளியிருக்கலாம். நீ அது எதுவுமே பண்ணல. ஏன்னா அஃப்கோர்ஸ் 2 vs 1 அப்புறம் அது ஹேண்டிகேப் மேட்ச் மாதிரி ஆகிடும், ரெஸ்லிங் மாதிரி. அப்போ வந்து உனக்கு நல்லாவே தெரியும் கமருதீன் கிட்ட அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நீ நிற்கவே முடியாது. பார்வதியோடைய அந்த டிட்டர்மினேஷன் முன்னாடி நீ சுத்தமாக எதுவும் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து நீ வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். நீ வந்து இஷ்டத்துக்கு நீ பேசின. அது என்ன செருப்பால் அடிக்கிறது எனக்கு புரியல. அது என்ன செருப்பால் அடிப்பேன்னா என்ன உனக்கு மட்டும்தான் தெரியுமா செருப்பால் அடிக்கிறதுக்கு? நாங்கள்லாம் சாணியில் முக்கியெல்லாம் அடிப்போம் தெரியுமா, காஞ்சி போன சாணியெல்லாம் அடிப்போம்.
இந்த மாதிரிலாம் நீ வந்து பேசியிருந்தேன்னா வேற யாராவது ஒரு ஆம்பளை கிட்ட கமருதன் ரொம்ப பொறுமையாக இருந்தான். ஆக்சுவலாக இங்கே என்ன ஒரு தப்பு நடந்திருக்குன்னா, கமருதன் கிட்ட நான் பார்க்குற ஒரு விஷயம், கமருதன் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டி தேவையில்லாத பேச்செல்லாம் வாங்கி அசிங்கப்பட்டிருக்காங்க, வெளியில் போயிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, நம்ம அந்த கொடுக்குற அந்த இடம் தான். நம்ம நார்மல் இப்போது டே டு டே லைஃப்பில் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிடையாது, நம்ம யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவராக இருப்பார், அப்போ நம்ம ஒரு கொஞ்சம் இடம் கொடுப்போம். அண்ணன், தம்பி, அக்கா அப்படின்னு நம்ம இடம் கொடுக்குறப்ப என்ன ஆகிடுதுன்னா, அவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்து வராங்க. அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம அவனை என்ன வேணால் சொல்லலாம், நம்ம தான் அக்கான்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் சாண்ட்ரா அக்கா நம்ம பின்னாடி அவன் டீசெண்டாக தான் அவன் பேசிகிட்டு இருந்தான், மரியாதை கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். பட் திஸ் லேடி டுக் அட்வான்டேஜ். யார்? சாண்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஷீ ஸ்டார்டட் டிக்டேட்டிங். ஆமாம், நீ இதான் பண்ணுற, நீ காமன் தான் பண்ணுற, நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு. இவ யார் ஃபஸ்ட்டு? நீ யார் முதல்ல? இதை நீ பாரு ஃபஸ்ட்டு, சரியா? உன்னோட வேலை என்ன? நீ எதுக்காக வந்த? பேசாமல் வீட்டில் கடந்திருக்கலாம்ல. நீ ஏதோ தோசை சுட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ஆள் நீயும் புருஷனும். சரி, 2 பேர் வந்து தொலைஞ்சிங்க, அதுவே தப்பு. ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டாக ரொம்ப தப்பு. 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்கள் எப்படி கொண்டு வரலாம்? அதுவும் அது பெருமையாக வர சொல்கிறாங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு. 2 பேரும் கொண்டு வந்தால் அது எப்படி நியாயமாக இருக்கும்? நீங்கள் அப்போ ஒன்று நீங்கள் டிவோர்ஸ் போட்டு உள்ளே வந்துருக்கணும். எப்படி ஐ திங்க் சீசன் 2 என்னவோ எனக்கு தெரியலப்பா. அப்போ நான் வந்துட்டு வீடியோலாம் போடல, அப்போ நான் பார்க்கவோ இல்லை, எனக்கு கொஞ்சம் வேறு ட்ராவல்லாம் இருந்தது. அப்போ வந்து ஐ திங்க் பாலாஜி, அந்த காமெடி பண்ணுவார்ல விஜய் டிவியில், கலக்கு போதியார் பாலாஜியும் அவரோட ஒய்ஃபும் கண்டஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க. அப்போவே நான் சொன்னேன், இவங்க வந்து என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக சண்டை தானே ஆகும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு செட் ஆகலைன்னு தானே பிரிஞ்சுட்டாங்க, திரும்ப அவங்களை கண்டஸ்டண்ட்டாக போட்டால் வேணும்னே பண்ணுறான் விஜய் டிவின்னு. அப்போதுலேருந்தே நான் ஐ சென்ஸ்ட் இட். பட் எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்தது அந்த டிவி மேலே அப்போது. ஆனால் லைக் திஸ் இஸ் டெரிபிள். இவங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பிலி மேரிட் கப்புள், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதெல்லாம் அவங்க விட்டு ஒரு 106 நாள் கஷ்டப்படுறதுக்கு வந்திருக்காங்க. மேபி தேர் ஸ்ட்ரகிளிங், தே வாண்ட் டு கம் அப் இன் லைஃப், வாட் எவர் பி த கேஸ். அவங்க உள்ளே வராங்க, அவங்கக்கிட்ட சண்டை முட்டி விட்டு அவங்கள பிரித்து விட்ருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து சாண்ட்ராக நடந்தது. அது நான் அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நான் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் மட்டும்தான் இது பார்க்குறேன்னா. ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். சாண்ட்ரா வந்துட்டு வெளியில் அவங்க தள்ளி விட்டப்போ விழுந்தாங்க இல்லையா, அவங்க விழுறப்போ எப்படி விழுந்தாங்கன்னா, பின்னாடிக்கு எப்படி பேக்வேர்ட்ஸ் விழுந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நான் வந்து எம்பத்தைஸ், அப்படி இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்குது, எம்பத்தைஸ்னால் அவங்களுடைய நிலைமையில் இருக்க யோசிக்கிறது. இப்போ நான் அப்படியே பின்னாடி விழுந்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு ஷாக்கிங்னு கிடையாது, எப்படி சொல்கிறது, எனக்கு தெரியும் நான் விழ போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த விழுந்ததை விட அந்த 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 சுச்சுவேஷனில் எல்லாரும் பார்க்குறாங்க, லைவ் டிவி இருக்குது, அதில் வந்து ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் ஒருத்தங்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கேன், அது எல்லை மீறி போகுது, அதில் வந்து நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க என்ன தள்ளி விட போகிறாங்க அப்படின்னு. அவங்க வந்து திடீர்னு தள்ளி விடல, டக்குன்னு திரும்பி பேசிகிட்டு இருக்கிறப்ப தள்ளி விடல. அது பாரு வந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருக்காங்க, நம்ம வந்து தள்ளி விட்டுடலாம், லாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அது கிளியராக தெரியுது, அவங்க வந்துட்டு பிளான் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காங்க, தள்ளி விடணும்னு ஐடியா இருந்திருக்கு. மேபி நாட் ஜஸ்ட் சாண்ட்ரா, யார் பக்கத்தில் உட்காந்தாலும் தே வாண்டட் டு த்ரோ தெம் அவுட். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதுக்கு முன்னாடி கேமும் சரி, இது வரைக்கும் இந்த சீசனில் வந்த எல்லா கேம்ஸ்லேயுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மேன் ஹேண்ட்லிங்காக தான் எல்லாருமே விளையாடிருக்காங்க. எஸ்பெஷலி இது கை விக்ரம், எல்லாத்தையுமே அவன் தான் வந்து மாஸ்டர் மைண்ட் பண்ணி எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி பண்ணிட்டான். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாரு பண்ணது வந்து கேம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாரு கம்ருதீன் பண்ணது கேம் தான். அது ஒரு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வெளியில் தள்ளி விடணுன்னு தான் இருந்தது. ஆனால் அதை நல்லா அமைச்சு கொடுத்தது சாண்ட்ரா தான். அவங்க வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் அவங்கள ட்ரிகர் பண்ணி பக்கத்துலேயே வேறு உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த செருப்பால் அடிப்பேன், அது இது பொறுக்கி பாரு இதெல்லாம் சொல்கிறப்போ எனக்கே, அதாவது ஆடியன்ஸாக நமக்கே வந்து செம்ம கோபமாக வருது. அப்போ கோபமாக வர்றப்போ அவங்களுக்கு வராதா? அது எப்படி நீ என்ன பொறுக்கின்னு சொல்லலாம்? கரெக்டாக அதை தான் வந்துட்டு கம்ருதீன் கேட்டான். ஆஃப்கோர்ஸ் அவன் மேபி சில கேள்விகள் வேறு மாதிரி கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் காமம் பண்ணி தானே பெற்றீங்கன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அது மேபி அவன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அவன் கோவக்காரன், அவன் பேசிட்டான், சரியா? ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே பேசலை.
நான் என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த 2 பேர் சேர்ந்தால் ரொம்ப மோசம்னு தெரியும். அதையும் தாண்டி நீங்கள் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க. பக்கத்துலேயே வேறு உட்காந்துருக்கீங்க. அவங்க உங்களை தள்ளி விட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருந்தது. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் நடந்திருக்கும். அது ஒன்றும் பெரிய செக்யூரான ஒரு ஃபெசிலிட்டியோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன டப்பா காரு. அந்த காரில் சும்மா காலில் தட்டினாலே கதவை திறக்கிற அளவு தான் இருக்கும் அந்த காரு. அதில் நீங்கள் நீங்கள் அங்கே தான் நீங்கள் என்ன ஒரு 10 அடியிலேருந்து கீழே விடல, ரன்னிங் கார்லேருந்து நீங்கள் கீழே விடல. ஒரு 60 மைல் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வண்டியிலேருந்து ஒன்று தள்ளி விட்டா நீ எந்த அளவுக்கு நீ எஃபெக்ட் கொடுப்பியோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் தான் நீ கொடுத்துருக்க. அதெல்லாம் பச்சையாக தெரியுது நீ நடிச்சிட்ட அப்படின்னு. அதில் நீ கீழே உன்னை வந்து தள்ளி விடுறாங்க. நீ விழுந்த விதம் வந்து பேக்வேர்ட்ஸாக விழுந்திருக்க. அந்த ஒரு விஷயத்தை நான் வந்துட்டு அதை ஃபேக் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ். ஏன்னா கீழே விழுறதை எப்படி ஃபேக் பண்ணுவீங்க? கீழே விழுந்தாங்க, கரெக்டு. விழுந்துட்டு என்ன பண்ணோன்னு தெரில அக்காவுக்கு. கீழே விழுந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரை வந்து இன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்ப பாதிக்குமா. அவங்கள கீழே விழுந்தது இன்சல்ட்டிங்காக இருந்திருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். தோற்று போன மாதிரி. ஒரு சண்டையில் வந்துட்டு இப்போ பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. அவன் எத்தனை வாட்டி உன்னை வந்து பஞ்ச் பண்ணான்றது முக்கியம் கிடையாது. நீ உன்னை நாக் அவுட் பண்ணிட்டான்னா கீழே விழுந்தா அதை விட அசிங்கம் எதுவும் கிடையாது. சரியா? அப்போ இட் ஹர்ட்ஸ் யுவர் ஈகோ. அது ஈகோ தான் ஹர்ட் ஆகிருக்கு அக்காவுக்கு. அப்போ கீழே விழுந்துட்டு யோசிக்கிறாங்க. அந்த ஸ்பிளிட் செகண்டில் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் இது அவங்க ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த வீட்டில் 24 hours வந்துட்டு உங்களுக்கு யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் டு திங்க், பிளான், ஸ்கீம், எவ்ரிதிங். நீங்கள் எல்லாமே எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. எஸ்பெஷலி பீப்புள் லைக் சாண்ட்ரா. அவங்க அதான் சொல்லுவாங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹிடன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே இருப்பாங்க, குழி பறிப்பாங்க, கூடவே சாப்பிடுவாங்க, பட் தென் முதுகில் குத்துவாங்க. இந்த மாதிரி ஆள் தான் அவங்க. அது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த இன்னசென்ட் ஃபேஸை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப அப்படியே நான் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப அப்படியே ஒரு சாஃப்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு நீங்கள் பண்ணுற வேலை வந்து நல்லாவே தெரியுது என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ இவங்க எப்படி கார்லேருந்து தள்ளி விடணும்னு அவங்க பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ணியிருக்காங்க. திங்க் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க கீழே விழுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் சப்போஸ் கீழே விழுந்தா அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க யோசித்து வச்சுருக்காங்க நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ கீழே விழுந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வலி போடுற மாதிரி பண்ணுறாங்க. சரியா? அந்த பேனிக் அட்டாக் மாதிரி பண்ணுறாங்க. பேனிக் அட்டாக்ன்றது எப்போ வரும், எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வரும், வந்து அது என்ன பண்ணும், அது 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 அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது. ஏன்னா நான் வந்து ஐவ் கான் த்ரூ என்னோடய ஃபேமிலியில் சரி, எனக்கும் ஆங்ஸைட்டி இருந்திருக்கு. ஸோ ஐ நோ வாட் இட் ஃபீல்ஸ் லைக். ஓகே, அந்த அட்டாக்ன்றது வர்றப்போ வந்துட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த காக்கா வலிப்பு மாதிரிலாம் வராது. இப்போ சாண்ட்ரா பண்ண மாதிரிலாம் வராது. அது நல்லாவே தெரியுது. தட் இஸ் ரொம்ப மட்டமான ஒரு ஆக்டிங் பண்ணாங்க. கை காலெலாம் இழுத்துக்கிற மாதிரி. சீஜர்னுவாங்க இங்கிலீஷில். ஸோ சீஜர் இல்லைன்னா இந்த காக்கா வலிப்புன்றது வந்து இந்த நொரெல்லாம் தொல்லும், நாக்கு கடிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க கன்வல்ஷன்ஸ், பாடி வந்து கன்வல்ஸ் ஆகும் அப்படின்வாங்க. இப்படின்னு இதாகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் அவங்கள ஏதாவது யூ நீட் டு ஸ்டாப் தெம் ஃப்ரம் டூயிங் தட், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த காக்கா வலி போடுற மாதிரி. உடனே இந்த ஆள் இவன் ஏற்கனவே வெளியே இறங்கிட்டான். யார்? இந்த விக்ரமா வந்து கழி ஊற்றிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நல்ல ஒரு ரைட்டரு, ஏன்னா அவனும் அந்த மாதிரி ஆள் தானே. ஸோ என்ன பண்ணுறான்னா ஓடி வந்து ஐயோ சாண்ட்ரா அப்படின்னு தூக்குறான். இந்த கேப்பில் சபரி சொல்லவே வேணாம், ஓவர் ஆக்டிங். அந்த ஆள் வந்து விட்டால் இந்த உலகத்தையே கடிச்சு சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி ஒரு ஓவர் ரியாக்ஷன், ஓவர் ஆக்டிங்கான ஒரு ஆள் வந்து சபரி தான். அது ஃபேக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு வேறு வார்த்தையே கிடையாது. அவன் வந்து உண்மையாலாம் கிடையாது. அவன் ஒரு சின்ன விஷயத்துக்கே ரொம்ப அப்படியே ரைஸ் ஆகும், ரொம்ப ஃப்ளேர் ஆகிட்டு என்ன 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 அப்படின்னு கேட்பான். பெருசாக கத்துறது அவன் தான். இந்த வீட்டில் கமருதீனை விட வினோதை விட அதிகமாக கத்துறது, ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது சபரியை விட சிறந்த ஆள் வேறு யாரும் கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஆள் வேறு இந்த அம்மாவோட க்ளோஸு, அக்கா தங்கச்சி ஏதோ சம்திங். அண்ட் அவர் வந்துட்டு எனக்கு இந்த இது வேணாம், நான் பெரிய வீராக இருந்தாலும் நான் வந்து இந்த டாஸ்க் எனக்கு தேவையில்ல, எனக்கு சாண்ட்ரா தான் முக்கியம்னு இறங்கிட்டார். அடுத்து வினோதம் இறங்கிட்டார். வினோதெல்லாம் எதுக்கு இறங்கினாருன்னு சத்தியமாக தெரில. வினோதுக்கெல்லாம் செருப்பெல்லாம் காட்டியிருக்கு சாண்ட்ரா. அவர் வந்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரு லேடி பண்ணுறாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து காக்கா வலி மாதிரி நடிக்கிறாங்க. நடித்து முட்டாளாக்குறாங்க, எல்லாரையுமே முட்டாளாக்குறாங்க. அதில் வந்து இதாண்டா சான்ஸ் அப்படின்னு இந்த விக்ரம் வந்து இஷ்டத்துக்கு
பேசுகிறான். கெட்ட கெட்ட வார்த்தையாக வந்துட்டு அவங்க ஃபேமிலியும் சரி எல்லாரையும் கமருதீனை வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்வதியை பேசினா வாயை உடச்சிருவாங்க, சரியா? அதனால் கமருதீனை பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கமருதீன் வந்து ஏதாவது பண்ணிவிட்டு அவனுக்கு எப்படியாவது ரெட் கார்டு வாங்கி கொடுக்கணும், அதான் பிளானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மிஷன் வந்துட்டு கீழே விழுந்தாச்சு. கீழே விழுந்ததில் ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரி மாதிரி கீழே விழுந்து ஒன்றும் ஆகலை அந்த லேடிக்கு. பட் அந்த ஆக்டிங் போட்டாங்க. ஆக்டிங் போட்டோன்னே எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வின் பண்ண என்னடா ஒரு லேடியை தள்ளி விட்டீங்கன்ற அந்த ஒரு ஸ்டோரி ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த நெரேட்டிவ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இதான் சான்ஸ்னு வந்து எல்லோரும் திட்டுறாங்க. அதில் வினோத், ஐயோ அப்பா, அவர் நடிப்பு அரக்கன். அவர் தான் ஆக்சுவலாக அவர் பயங்கரமான சுயநலவாதி அந்த ஆள். ஆனால் அந்த ஆள் வந்துட்டு நடிக்கிறான் இந்த மாதிரி, என்னடா இப்படி ஆகிட்டியாடா அப்படி ஆகிட்டியாடா அப்படின்னு. அப்படி அந்தளவுக்கு உனக்கு அக்கறை இருந்ததுன்னா நீ வந்து பார்வதியோட சேராமல் விட்டுருக்கணும். நீ பக்கத்தில் உட்காந்துலாம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்த சிரிச்சுக்கிட்டு. நீ ஏன் அப்போ அவங்களோட சேர்ந்து பேசிகிட்டு இருந்த என்ன? ஸோ நீயும் ஃபேக் தான், சரியா வினோத்? ஸோ எனிவே, ஸோ அந்த மாதிரி ஆகிட்டனால இப்போது ரெட் கார்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணால் தான் அது அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவங்கள பார்க்குறப்பெல்லாம் ஓடி போய் பாத்ரூமில் ஒளியிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சான்றான். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த லேடின்னு கிடையாது, யாராக இருந்தாலும் மக்களை முட்டாளாக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் வேறு யாரும் கிடையாது. ஓகே, ஓரளவு தான் பீப்புள் நம்புவாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த பேனிக் அட்டாக்கெல்லாம் வந்துட்டு நீ விஜய் சேதுபதி சொன்ன மாதிரிலாம் கிடையாது. அது நினச்சா வந்துட்டு போகிறது கிடையாது. அது வந்துச்சுன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. யூ கான்ட் ஃபோக்கஸ் ஆன் எனி திங். உங்களை வந்துட்டு ரிலீஸ் தான் பண்ணணும். யூ ஹேவ் டு கோ ஹோம், சரியா? ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ் வந்து உன்னை எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணுவானுங்க. இல்லைனா உன்னோட சைக்காலஜிஸ்ட் அவங்கெல்லாம் வந்துட்டு டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பேனிக் அட்டாக் ஏன் உனக்கு வருது, அப்புறம் வந்து ஏதாவது சூசைடல் தாட்ஸ் இருக்கா, அதெல்லாம் கேட்பாங்க. நிறைய விஷயம் இருக்குது, சரியா? சும்மா பேனிக் அட்டாக்னு சும்மா ஒரு பாக்கெட்டில் போட்டு போகிற மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்க. உன் நடிப்பு தாங்காது. அதான் உள்ளே வந்து எல்லாம் வச்சு செய்கிறாங்க உன்னை. வியானாக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப், அமேசிங்காக ஷீஸ் ஆஸ்கிங். வேறு எவனுக்குமே கட்ஸ் கிடையாதுங்க. எல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் வேஸ்ட். இதில் வியனா ஒரு ஆளாக நின்று எல்லாரையும் டேமேஜ் பண்ணுறான். ஷீ இஸ் எக்ஸ்போசிங் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி திஸ் கை விக்ரம் வந்து சும்மா அவனை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலே போதும், ட்ராமான்னு சொன்னதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் வெளில வந்துடுச்சு அந்த ஆளுக்கு. அப்படி கற்றுக்கிட்டு இருந்தான். அஃப்கோர்ஸ் அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக விக்ரம் தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு வச்சுங்களேன். ஏன்னா திவ்யா வந்துட்டு அதுவும் அனதர் வேஸ்ட் கேரக்டர், பெரிய வேஸ்ட்டு. நாட் டிசர்விங் டு பி த டாப் 6, நாட் டிசர்விங் டு பி த ரன்னர் அப். ஏன்னா இது பார்த்தா தெரியுது, ரன்னர் அப் தான் தெரியுது. அது யார் ஓட்டு போடுறாங்க, எதுக்காக போடுறீங்க ஒன்றுமே புரியல எனக்கு. எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டாங்களா அவங்களா? உங்களுக்கு சொந்த புத்தி இல்லையானு தெரியல, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்ருக்கீங்க. ஸோ எனிவே அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் வேறு டாப்பிக்கெல்லாம் அடுத்தடுத்து போயிட்டுருக்கேன். நம்ம திவ்யா மேட்ரு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன். நம்ம பார்வதி தான் பேசிகிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். திவ்யா கிட்டே ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்கிறப்ப வந்து காது கொடுத்தே கேட்க மாட்டேன் அந்த லேடி. என்ன ஆகிட போகுது, நீ இப்போ காது கொடுத்து கேட்டால் என்ன உலகம் அழிஞ்சிருமா, இல்லைனா உன் பேர் பயங்கரமாக கெட்டு போயிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவாங்களா, இல்லை உனக்கு ஏதாவது சினிமாவில் சான்ஸ் மிஸ் ஆக போகுதா? காது கொடுத்து தான் கேள. உன்னை பற்றி ஒருத்தன் சொல்கிறான், ஒரு தப்பாக சொல்கிறானே, ஏதோ சொல்கிறான்னு வச்சுக்கேன், கிரிட்டிசிசம் வந்து நீ ஏற்றுக்கவே வேணாம். நீ சண்டை போடு, நீ இப்போ வாய்க்குள்ளேயே பேசு, நீ மூக்கை தூக்கிட்டு போய் கொத்து அவங்களா, சரியா? அதெல்லாம் பண்ணு. ஆனால் முதல்ல காதை கொடுத்து கேளு. 2 பெரிய பெரிய காது இருக்குல்ல உனக்கு, அந்த 2 காதில் ஒரு காதை ஓப்பன் பண்ணி கேளு. என்ன ஒன்றும் குறைஞ்சிடாது. பார்வதியே வந்து ஃபெட்டப் ஆகிற அளவுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க இந்த உலகத்தில். விக்ரமையே வெறுப்பேற்றுற அளவுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது இட் கேன் ஓன்லி பி திவ்யா. ஸோ திஸ் லேடி காது கொடுத்தே கேட்கல. அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க நார்மலாகவே, நான் சொல்கிறது மட்டும் நீ சொல்கிறது மட்டும் நான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? பேசி நான் எல்லா வாட்டியும் வால்யூம் குறைக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த திவ்யா பேசினா மட்டும்தான் டிவி வால்யூம் ஃபுல்லாக மியூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்குது. ஒரு விஷயமே இருக்காது, இருந்தாலும் கத்திக்கிட்டு இருக்கும். சரி, ஸ்பீக்கிங் ஆஃப் திவ்யா வந்து அகெயின் அன்டிசர்விங், டோட்டலி அன்டிசர்விங் கண்டஸ்டண்ட்டு. அப்போது விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு இஷ்யூ வருது. அப்போது விக்ரம் வந்து அந்த பர்டிகுலர் சைடை பார்க்குறாரு. பார்வதிக்கு நடந்தது தான் எனக்கும் நடக்குது. ஸோ எதாவது பேசுனா அவங்க காதில் வாங்குறது கிடையாது. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசவே படல. அந்த வீடே பார்த்தீங்கன்னா அப்படியே பற்றிட்டு எரியுது. ஒரு விஷயமே இல்லாத ஒரு இதுக்கு வந்து அவங்க அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும் எமோஷனா அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஒத்துமை மாதிரி இந்த விஜய் சேதுபதி வேறு அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டான். திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆள். முன்னாடி விக்ரமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அவன் எந்த தப்பு பண்ணாலும், ஏன்னா அவன் தான் சொல்லிட்டானே, விக்ரமே சொன்னானே அவர் என்னோட ஃபேன் அப்படின்னு.
யாராவது சினிமா ஆக்டருக்கு தான் நம்ம ஃபேன்ஸாக இருப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு கமீடியன், அதுவும் பெரிய இந்த காமெடியன்லாம் கிடையாது, டுபாக் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவன் காமெடியெல்லாம் பார்த்துருக்கேன், அந்தளவு சிரிப்பே வராது. அந்த மாதிரி ஆள் வந்துட்டு சொல்கிறான் ஸ்டேஜில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க உடனே, சாரே வந்து என்னோட ஃபேனுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீ அந்த மாதிரி சொல்லுவ. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு எனக்கு தமிழில் சொல்ல வரல, முடிஞ்சால் கூகுளில் பார்த்துக்குங்க. அதாவது விஜய் சேதுபதிக்கு சில பேர் மேலே ஒரு பயஸ்டான ஒரு 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 ஏதோ ஒரு அன்போ ஏதோ சம்திங் இருக்குப்பா, அது கிளியராக தெரியுது. பிரஜன் விஷயத்துலையும் தெரியுது, சாண்ட்ரா விஷயத்தில் தெரியுது, விக்ரம் விஷயத்துலையும் அது நல்லாவே தெரியுது. ஆனால் அதுவே பார்வதியோ வேறு யாராவது ஏதோ தப்பு பண்ணால் உடனடியாக அவர் வந்துட்டு இந்த ரெட் கார்டு கொடுக்குறதோ இல்லை சேரை போட்டு உட்கார்றதோ இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சட்டையை கழட்டுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் பார்த்தாச்சு, ரொம்ப பழைய இது. நீ வேறு ஏதாவது புதுசாக யோசிச்சு பண்ணு. அது நீ கலர் ட்ரெஸ் போட்டு வர்றது முக்கியம் கிடையாது. நீ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஹோஸ்ட்டுக்கு ஒர்த்தே கிடையாது ஒரு ஆள். உனக்கு எப்படி ஹோஸ்டிங் பண்ணணும்னு தெரியல உனக்கு. அப்புறம் இந்த இது சொல்லுவான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறப்போ வந்துட்டு ராஃப் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் மாருதி சுசுக்கி சொல்லுவான். அது நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வாட்டி கூட அந்த ஆளுக்கு அந்த வாயில் சுசுக்கி, அது ஜி சவுண்ட் வரணும், சுசுக்கின்னு சொல்லாமல் சுசுக்கி அப்படின்றான். சூன்னு என்னடா பேசுகிறேன், சுசுக்கி அதை சொல்லாமல் சுசுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு. அது ஏன்னா அவருக்கே தெரியுது. அது சைக்கலாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி படிச்சிருக்கேன், சைக்கலாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து அந்த ஓகே போடுறான்னா அப்போ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறான்னு அர்த்தம். டவுனுன்னா எப்படி சொல்கிறதுனா ஹீ இஸ் லேக்கிங் கான்ஃபிடென்ஸ். அந்த வேர்ட் சொல்கிறப்போ வந்துட்டு ஓகே அப்படின்னா அப்படியே மறந்துடுங்க, கடந்து போயிடலாம் அப்படின்னு அவனே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறான். ஃபஸ்ட்டு நீ ஒரு ஹோஸ்ட்டு எவ்வளோ பெரிய ஷோ ரன் பண்ணுற, எவ்வளோ மேபி க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் கூட செலவு பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாத அந்த கணக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் மாருதி சுசுக்கி மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி, ஒரு பெரிய பிராண்டு, அதை நீ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற, இல்லை ரெப்ரசன்ட் கிடையாது, நீ அதை விளம்பரப்படுத்துகிற, அட்வர்டைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், யூ ஆர் கிவிங் தேங்க்ஸ். அப்போ கொடுக்குறப்போ வந்து நீ அதை நீ இன்னும் அழுத்தமாக சொல்லணும், கிளியராக சொல்லணும், அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அதை விட்டுட்டு சுசுன்னா என்ன, சூசு தான் போனோம். இவனெல்லாம் வந்து ஹோஸ்ட்டாக வச்சுருக்காங்க. சரி ஓகே, விஜய் சேதுபதி வந்து அந்த ஆள் பற்றி பேசுகிற சுத்த வேஸ்ட்டு. இருந்தாலுமே வந்து இன்னும் வர எபிசோட்ஸ்லாம் இருந்தாலும் என்னென்ன வேலைலாம் பண்ண போகிறான்னு தெரியல. என்னுடைய கைண்ட் இல்லைன்னா ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, வெதர் இட் இஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ஆர் விஜய் டிவி ஆர் பேனிஜே எண்டமால் யாரோ அது யார் இன்சார்ஜோ சிலம்பரசனை கொண்டு வாங்க. நான் சிலம்பரசன் ஃபேன்லாம் கிடையாது, பட் சிலம்பரசன் இருக்கிறப்போ த வே ஹி ஹேண்டில் த ஷோ, அந்த டெக்கோரமாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப நான் ரசித்து, ஒரு ஹோஸ்ட் எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்தினார். எந்த இடத்துல கடுமையாக இருக்கணுமோ எந்த இடத்துல கண்டிக்கணுமோ கரெக்டாக கண்டிச்சார். நாட் லைக் கமல்ஹாசன் ஹூ இஸ் லைக் ஆல்வேஸ் அபவுட் ஹிம்செல்ஃப், எல்லாமே வந்து நான் கடவுள் அப்படின்னு அவரே நினச்சிப்பார். அந்த மாதிரி லூஸு கிடையாது. விஜய் சேதுபதி மாதிரி மக்களாக பெரிய ஆளாக்குன ஒரு ஆளும் கிடையாது. சிலம்பரசன் வந்து உண்மையாகவே ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க அப்பாவும் லைக் சூப்பர் டேலண்டட், மல்டி டேலண்டட்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஸோ அவரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எஸ், ஹி ஹேஸ் சம் பர்சனல் சேலஞ்சஸ், அதையுமே அவர் பிரேக் பண்ணிலாம் வந்து இன்றைக்கு வரைக்குமே ஹி இஸ் ராக்கிங். ஓகே, அவரை வந்து ஹோஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு வியூ கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அது என்னுடைய ரிக்வெஸ்ட். அது எடுத்துக்கோங்க, இல்லைனா இட்ஸ் அப் டு யூ. அவங்க ஷோ நாசமாக போனால் எனக்கு என்ன. விக்ரமோட பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ விக்ரம் பார்த்தீங்கன்னா அவர் பேச தான் கேட்டார், என்னை கொஞ்சம் பேச விடுங்கன்னு. அது காது கொடுத்தே கேட்கல. ஸோ அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறப்போ விக்ரம் பக்கம் நியாயம் இருக்குது. ஆனால் விஜய் சேதுபதி எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஒருத்தரை பார்த்து ஃப்ராடுன்னு எப்படி சொல்லுவீங்க, ஒருத்தரை பார்த்து இப்படி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு அவர் ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸை மட்டுமே எடுத்து அதை வச்சு அவங்கள டேமேஜ் பண்ணுறாரு. ஸோ அப்போது வந்து அது எப்படி ஃபேர்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு க்ளோஷரே கிடைக்கல. இந்த வேர்ட் க்ளோஷர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு தான் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. க்ளோஷர்னால் ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு, அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதோட முடிவு, அது என்ன தான் இப்போ நடந்துச்சு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எனக்கு புரியல, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றவங்கள ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் க்ளோஷர்ன்றது. அந்த க்ளோஷர்னு கொடுக்குறப்போ என்ன ஆகிடும்னா அந்த விஷயம் சால்வ் ஆகிடும். அதுதான் நம்ம அங்கே பார்க்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி நம்ம விக்ரமுக்கு வந்து கடைசி வரைக்கும் க்ளோஷரே கிடைக்கல. அண்ட் ஐ டெஃபினெட்லி ஸ்டாண்ட் வித் விக்ரம் ஆன் தட் ஒன் ஆஸ்பெக்ட். சரியா? அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் ஆஸ் அ மேன் நான் வந்து ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங்
இன்னொரு மேன் வந்துட்டு கோ த்ரூ பண்ணுறதை நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப சில்லியாக இருந்தது. அந்த ஃபைட்டும் இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். நான் சொல்கிற திவ்யா சைடு சில்லியாக இருந்தது, விக்ரம் சைடு கண்டிப்பாக நியாயம் இருந்தது. அந்தளவுக்கு ஏன் கொந்தளிச்சார், எதுக்காக ஃப்ராட் அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னா, அந்த வீட்டில் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது பேசுகிறதுக்கு. சில பேர் இன்னும் மட்டமாலாம் திவ்யாலாம் என்னென்னவோலாம் சொல்லியிருக்காங்க, இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்லாம் பண்ணியிருக்காங்க. பார்வதி கமருதன் போய் நல்லா இது பண்ணுங்க, ஏதோ சம்திங்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாய் நல்லா விட்டுருக்காங்க. அது ஒன்றும் ரொம்ப உத்தமையோ ஒழுங்கெல்லாம் கிடையாது. அது பேசுனதுக்கு விக்ரம் பேசுனது ஒன்றுமே கிடையாது. அந்த பாயிண்ட்டுக்கு ஒருத்தன் தள்ளப்பட்டிருக்கான், ஒருத்தனை வந்து ஃப்ராடுன்னு முகத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு லேடியை பார்த்து சொல்கிறான் லைவ் டெலிவிஷனில் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவன் சித்திரவாதை, அவன் அவ்வளோ டார்ச்சர்டாக ஃபீல் பண்ணுறான். அந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்கீங்க அவனை. இப்போ நான் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டாக பேசுகிறேன்னா, என்ன அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சேனலாக இருக்கட்டும், உங்கள் கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற அந்த டிசிஷன்ஸாக இருக்கட்டும், ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்கலி கார்மா. நீங்கள் பண்ணது தான் உங்களுக்கு ரிவர்ஸில் வருது. தட்ஸ் இட்.